ஒரு அனிமலை ஸ்லாட்டர் பண்ணி அப்படியே கடையில் ஸ்லாட்டர் பண்ணி அப்படியே புச்சரிங் பண்ணி அப்படியே சாப்பிடக்கூடாது. யூ ஷுட் ஹேங் த அனிமல்ஸ் அட்லீஸ்ட் ஃபார் 5 hours. மீட் ஷாப் வச்சுருக்கவங்க இன்றைக்கி ஒரு ஆடு ப்ரொக்யூர் பண்ணுறதுல இருக்கக்கூடிய சேலஞ்சஸ் என்னென்ன? நீங்கள் 10 அனிமல் உங்கள் கடைக்கு வேணும் அப்படின்னா, இல்லை 15 அனிமல் வேணும் அப்படின்னா, 15 அனிமலும் பேட்சாக நிற்கும். உங்கள் கடையில் நீங்கள் போடவே மாட்டேன்னு சொல்கிற அனிமலும் அந்த பேட்சில் நிற்கும். அந்த ஃபார்மர் என்ன சொல்லுவார் அப்படின்னா, அந்த 15 அனிமலையும் ஒரு லாட்டாக தான் கொடுப்பேன். இந்த 15 goats வந்து ஸ்டாண்டர்டாக 10,000 rupees நான் உங்களுக்கு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஃபியூ மினிட்ஸில் நீங்கள் எப்படி வந்து how you will arrive at a price. நான் ஏன் வந்து உங்ககிட்ட வாங்கணும்? எங்கள்கிட்ட என்ன அட்வான்டேஜ்னா, உங்களுக்கு வந்து என்ன அனிமல் வேணுமோ நீங்கள் எடுத்துக்கலாம். ஒவ்வொரு பார்கோட் இருக்கும், அதை நீங்கள் ஸ்கேன் பண்ணிங்கனாலே இது என்ன சொல்லிடும்னா, இந்த அனிமல் எந்த வெயிட் ரேஞ்ச், என்ன குவாலிட்டி, என்ன லைவ் வெயிட் இருந்தது, ஃபீட் கொடுக்கறதுக்கு முன்னாடி என்ன லைவ் வெயிட் இருந்தது, எல்லா டீட்டெயில்ஸுமே அதில் இருக்கும். நம்ம போகிறோம் ஒரு கிலோ மட்டன் கொடுங்க அப்படின்னு வாங்கிட்டு வந்துடும். பட் ஆனால் இதுக்கு பின்னாடி இவ்வளவு விஷயங்கள் இருக்குது அப்படிங்கும்போது நீங்கள் சொல்லும்போது புரிஞ்சுக்க முடியுது. இப்போ நீங்கள் சில நேரம் உங்களோட ஈட்டிங் எக்ஸ்பீரியன்ஸே எப்படி இருக்குன்னா, ஒரு நேரம் வாங்கிட்டு வந்தேன் நல்லா மீட் இருந்தது, இன்னொரு நேரம் வாங்கிட்டு இருந்தேன் வெறும் எலும்பாக தான் இருந்தது. அது காரணம் என்ன அப்படின்னா, ஈவன் கோட்டே எடுத்துட்டிங்கன்னா, ராஜஸ்தானில் இருக்க கோட் எக்ஸ்போர்ட் குவாலிட்டி கோட்டுங்க. அது பார்த்தீங்கன்னா பிங்கிஷாக இருக்கும், மீட்டே பார்த்தீங்கன்னா பிங்கிஷாக இருக்கும். பீகார்லாம் போயிட்டீங்க அப்படின்னா அனிமல் வந்து 6 years 8 years ஓல்டாக இருக்கும். பட் அனிமலோட ஹைட், அனிமலோட சைஸ் பார்த்தீங்கன்னா லைவ் வெயிட்டே 20 kg தான் இருக்கும். ஸோ இது ஷிஃப்ட் ஆகுமா? இது பாசிபிள்? லைக் நீங்கள் வந்து HoReCaக்கு இது பாசிபிள், பட் ஆனால் ஈரோடு மாதிரி ஒரு ஊரில் ஒரு Tier 2 Tier 3 சிட்டியில் இது பாசிபிளா? ஆனியனோ டொமேட்டோவோ எதுவுமே ஆன்லைனில் போகாது, நான் கையில் தொட்டு பார்த்து தான் வாங்குவேன், நான் பார்த்து தான் வாங்குவேன்னு இருந்தாங்க. இன்றைக்கி மெட்ரோஸில் எல்லாத்துலேயுமே இந்த ஷிஃப்ட் நடந்துருச்சு. சிக்கன்லேயே இதே ரெசிஸ்டன்ஸ் தான் இருந்தது. இல்லை நான் பேக் பண்ணியிருக்கிறது வாங்க மாட்டேன், நான் என் முன்னாடி தான் புச்சரிங் பண்ணி வாங்குவேன். பட் வந்து இப்போ இன்னைக்கு எல்லாமே ஆன்லைனில் ஷிஃப்ட் ஆயிடுச்சு. எக்கனாமிக் ப்ராக்ரஸ் ஆக ஆக கண்டிப்பாக இந்த ஷிஃப்ட் நடந்தே தான் தீரும். இன்றைக்கி இன்வெஸ்டர்ஸ் வந்து என்ன ஸ்டேஜ் ஆஃப் என்ன ஒரு ஐடியா ஸ்டேஜில் இருக்கிறதுல இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்களா? ஒரு பிஸ்னஸ்க்குள்ள என்ட்ரி கொடுக்கணும் அப்படின்னா இருக்கிறதுலே கேபிட்டல் லைட் என்ட்ரி பாயிண்ட் என்ன? கேபிட்டல் ஹெவி என்ட்ரி பாயிண்டில் போயிட்டோம்னா the failure would be very very costly. ஐடியேஷன் ஸ்டேஜில் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் தான் வந்து நம்பர் 1 பெட். தொழில்முறை ஒரு அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பிஸ்னஸ் தமிழா. நான் உங்கள் விக்னேஷ். நம்ம பிஸ்னஸ் தமிழா சேனலில் நிறையா இண்டஸ்ட்ரீஸ் பற்றின வீடியோஸ் வந்து பண்ணியிருக்கோம். பட் ஆனால் ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த அக்ரி பேஸ்டு இண்டஸ்ட்ரி, இந்த கோழி வளர்ப்பு, ஆடு வளர்ப்பு, இந்த மாதிரி விஷயங்களை பற்றி நான் பண்ண வீடியோஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல வரவேற்பு இருந்தது. அது எஸ்பெஷலி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆடு வளர்ப்பு தொழிலுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய எக்ஸ்பெக்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து என்றைக்குமே குறையாத ஒரு விஷயமாகவே இருந்திருக்கு. ஏன்னா இன்றைக்கி ஆடு அப்படிங்கிறது, சிக்கன் அப்படின்னா பிராய்லர் இருக்குது, நாட்டுக்கோழி இருக்குது, இந்த மாதிரி ஒரு 4-5 கேட்டகரியில் வந்து அதை வந்து உள்ளடக்கிடலாம். பட் ஆனால் இந்த ஆடு வளர்ப்பு அப்படிங்கிறதுல நிறைய கேட்டகரிஸ் இருக்குது, அதில் நிறைய ப்ரீட்ஸ் இருக்குது, அதில் நிறைய பெரிய வேல்யூ பிஸ்னஸ் இருக்குது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த ஆடு வளர்ப்பு, இந்த கோட்ஸ் ஆகட்டும், ஷீப்ஸ் ஆகட்டும், இதில் இருக்கக்கூடிய பிஸ்னஸஸ் என்ன, இதில் இருக்கக்கூடிய ஜென்ரலி ப்ராப்ளம்ஸ் என்னென்ன வந்து நார்மலாக மக்கள் ஃபேஸ் பண்ணுறாங்க. அதாவது இன்றைக்கி நீங்கள் ஒரு மட்டன் வாங்குறீங்க, இன்றைக்கி நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், பட் ஆனால் நாளைக்கு அல்லது நெக்ஸ்ட் வீக் நீங்கள் வந்து மட்டன் வாங்கும்போது வெறும் எலும்பாக இருந்தது. இந்த மாதிரி நிறையா பிரச்சனைகளை வந்து நம்ம டே டு டே லைஃப்பில் வந்து ஃபேஸ் பண்ணியிருப்போம். இது ஒரு பக்கம் இருக்குது. இது வந்து நம்ம சின்னதாக 1/2 கிலோ 1 கிலோ வீட்டுக்கு வாங்கும் போது இந்த ப்ராப்ளம் இருக்குங்கும் பொழுது இன்றைக்கி ஒரு ஹோட்டல் இண்டஸ்ட்ரி மாதிரி இருக்கக்கூடிய இன்றைக்கி இந்த ஹோட்டல் பிஸ்னஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நான்வெஜஸ் நிறைய கன்சியூம் ஆகக்கூடிய இண்டஸ்ட்ரி வேறு. ஸோ இதுக்கு தேவையான இந்த மீட் எல்லாமே எப்படி கரெக்டாக ப்ரொக்யூர் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். இந்த வீடியோவில் நம்ம கூட யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா த மீட் ஷாப் அப்படிங்கிற கம்பெனிலேருந்து அவங்களோட ஒன் ஆஃப் த கோஃபவுண்டர் நம்ம கூட இருக்காங்க. வணக்கம். ஹாய். ஸோ உங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்களோட கம்பெனி பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். பேசிக்கலாக த மீட் ஷாப் என்ன பண்ணுறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஸோ த மீட் ஷாப், மை நேம் இஸ் அப்பாஸ். ஐ எம் ஒன் ஆஃப் த கோஃபவுண்டர் இன் TMC. ஓகே. ஸோ TMCயோட ஸ்டேட்டட் அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா, கோட்ஸ் அண்ட் ஷீப் மார்க்கெட் இட்ஸ் க்ளோஸ் டு $15 billion இன் ஆப்பர்ச்சுனிட்டி இன் கன்சப்ஷன் இன் இந்தியா. மீட் அண்ட் சீ ஃபுடே ஒரு பெரிய கேட்டகரி தான். மீட் அண்ட் சீ ஃபுடே க்ளோஸ் டு $100 billion ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த $100 billion ஆப்பர்ச்சுனிட்டியில் இந்த கோட்ஸ் அண்ட் ஷீப் அப்படிங்கிறது க்ளோஸ் டு $15 billion கன்சப்ஷன். அதாவது கிட்டத்தட்ட 1.5 லட்சம் கோடி ரூபாய் கிட்ட கன்சப்ஷன் நடக்கிற ஒரு மார்க்கெட் இந்தியாவில். ஸோ அதுக்கு ஒரு ஆர்கனைஸ் பிளேயர் இருக்காங்களா, அது ஏன் இன்னும் ஃப்ராக்மெண்டடாக இருக்குது அப்படின்னு பார்த்து அதுக்கு ஏன் அதில் என்னென்ன ப்ராப்ளம், அதோட ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் என்ன, அதை நம்மளால் சால்வ் பண்ண முடியுமா. ரெண்டாவது டெக் அடாப்ஷனுங்கிறது ஜென்ரலாகவே அனிமல் ஹஸ்பண்ட்ரியில் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. டெக் அடாப்ஷனுங்கிறது எல்லா இண்டஸ்ட்ரியிலையுமே டெக் அடாப்ஷன் இருக்கும், ஆனால் அனிமல் ஹஸ்பண்ட்ரியில் டெக் அடாப்ஷன் ரொம்ப கம்மி. ரெண்டாவது அனிமல் ஹஸ்பண்ட்ரியில் டேலண்ட் டென்சிட்டியும் கம்மி. நீங்கள் மற்ற எந்த இப்போ டைரியில் எடுத்துட்டீங்க அப்படின்னா, டைரி ப்ராசஸிங்கில் யூ ஹேவ் ஆல் த அவைலபிள் டேலண்ட். பட் ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோட்ஸ் அண்ட் ஷீப்புங்கிறதுல ஒரு கேட்டகரியே இதில் இல்லை. இதில் டேலண்ட், அதாவது நியூ ஏஜ் டேலண்ட்டும் யாரும் வரதும் இல்லை. இப்போ நாங்கள் என்ன நினச்சோன்னா, ஏன் இந்த $15 billion ஆப்பர்ச்சுனிட்டி இன்னும் ஃப்ராக்மெண்டடாகவும் அன்ஆர்கனைஸ்டாகவும் இருக்குது. இதை
டெக் யூஸ் பண்ணி சால்வ் பண்ண முடியுமா, இதை டெக் யூஸ் பண்ணி அட் ஸ்கேலில் பண்ண முடியுமா, ஒரு பெரிய லெவலில் பண்ண முடியுமா. ஜென்ரலாக லிகசி ஆர் ட்ரெடிஷ்னல் ட்ரேடர்ஸ் எல்லாருமே அவங்களோட ஸ்கேல் ஒரு 100 அனிமல்லே நின்றுது. வீக்லி ஒரு 100 அனிமல்ஸ் பண்ணுவாங்க, இல்லை 50 to 100 அனிமல்ஸ் பண்ணுவாங்க. அந்த ரேஞ்சிலே அவங்க ஸ்கேல் நின்றுது. ஏன் அந்த ஸ்கேல்லே நிற்கிது? ஏன் அவங்களால வந்து இப்போது போல்ட்ரி எடுத்துட்டிங்க அப்படின்னா போல்ட்ரியில் சுகுணா இஸ் டூயிங் க்ளோஸ் டு 8,000 crores in sales every year. பட் அதே மாதிரி ஏன் கோட்ஸ் அண்ட் ஷீப்பில் யாரும் பண்ண முடியலை, ஏன் அந்த ஸ்கேல் அச்சீவ் பண்ண முடியலை அப்படிங்கிற ஒரு கொஸ்டினுக்கு பதில் தேடுற விதமாக ஸ்டார்ட் பண்ண ஒரு கம்பெனி தான் டிஎம்சி. இன்றைக்கி நீங்கள் பேசும்போது சொல்லியிருந்தீங்க, இன்றைக்கி ஒரு சிக்கன் வந்து ஒரு பெரிய மார்க்கெட் வந்து இதாக இருக்குது, எங்கே சிக்கன் வாங்கினாலும் ஒரே எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. பட் ஆனால் இந்த கோட்ஸ் அண்ட் ஷீப்ஸில் வந்து ஏன் இதை பண்ண முடியல, இதில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம் என்னன்னு சொல்ல முடியுமா? சிக்கன் வந்து இட்ஸ் அன் இண்டஸ்ட்ரியலைஸ்டு ப்ராடக்ட். நீங்கள் சிக்கன் எடுத்துட்டிங்கன்னா ஜெனட்டிக் லெவலில் மாடிஃபைடா we have modified and then அதுக்கு கிராண்ட் பேரண்ட் பேர்ட் இருக்குது, அதுக்கப்புறம் பேரண்ட் பேர்ட் இருக்குது, தென் அதுக்கு ஃபீட் மில் இருக்குது, ஹேச்சரி இருக்குது, ஃபார்ம் கேட் இருக்குது, ஃபார்ம் கேட்லேருந்து ஸ்டோர் ஃப்ரண்ட் இருக்குது. இது எல்லாமே வெர்டிகலி ஹரிசான்டலி இன்டெகிரேட்டட். அதனால உங்களோட ஈட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் மாறவே மாறாது. ஒரு சிக்கன் எடுக்கணும், அந்த சிக் வந்து எத்தனை நாளில் வந்து ஸ்டோர் ஃப்ரண்ட்டுக்கு எடுத்துகிட்டு போகணும், கடைக்கு எடுத்துகிட்டு போகணும், அதுக்கு என்ன ஃபீட் கொடுக்கணும், ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் 1 என்ன ஃபீட் கொடுக்கணும், ஸ்டேஜ் 2 என்ன ஃபீட் கொடுக்கணும், ஸ்டேஜ் 3 என்ன ஃபீட் கொடுக்கணும், எல்லாமே இண்டஸ்ட்ரியலைஸ்ட். ஓகே, அதனால் உங்களுக்கு ஈட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் எங்கேயுமே அது மாறாது. அதில் ஒரே ஒரு ஈட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் தான். இஃப் யூ ஆர் கோயிங் டு கன்சியூம் லெஸ் தென் 1.1 kg ஆஃப் கார்கஸ், அதாவது ட்ரெஸ்ட் சிக்கன்னு சொல்லுவோம், ஸ்கின் ஆன், அதாவது தோலெல்லாம் உரிச்சதுக்கப்புறம் ஒரு சிக்கன் ஹோல் சிக்கன் கிடைக்குது. அந்த பேர்ட் வந்து லெஸ் தென் 1.1 kg இருந்ததுன்னா ஜூஸியாகவும் டெண்டராகவும் இருக்கும், அதுக்கு ஒரு ப்ரைஸ் வைப்பாங்க. மோர் தென் 1.1 kg இருந்தது, கொஞ்சம் பெரிய சிக்காக ஆனது அப்படின்னா அதோட ப்ரைஸ் வந்து வேறு மாதிரி வைப்பாங்க. ஒன்லி 2 வேரியபிள்ஸ், இது ரெண்டுலேயே நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகே, ஜூஸியாக இருக்குது அப்படின்னா என்ன, இல்லை ரொம்ப சூவியாக இருக்குது அப்படின்னா என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ இட் இஸ் இண்டஸ்ட்ரியலைஸ்ட், இட் இஸ் ஹோமோஜனைஸ்ட், ஒரே மாதிரி ஈட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் தான் எங்கே போனாலும் கிடைக்கும். கோட்ஸ் அண்ட் ஷீப் ஒன்றும் அது இண்டஸ்ட்ரியலைஸ் பண்ணலை, அது ஒன்றும் கண்ட்ரோல் என்விரான்மெண்ட்டில் யாரும் வளர்க்க முடியலை. அது வந்து ஒரு ஃப்ரீ ரேஞ்ச் அனிமல். அதாவது காலையில் அதை மேய்ச்சலுக்கு நீங்கள் கூட்டிகிட்டு போகணும், மேய்ச்சலுக்கு மறுபடியும் ஃப்ரீ ரேஞ்சாக அதை மேய விடணும், அது சாப்பிடும், திருப்பி எடுத்துகிட்டு வரணும், அப்படின்னா தான் அது மசில் பில்ட் ஆகும். அதனால அதோட வேரியபிள்ஸ் ஜாஸ்தியாக தான் இருக்கும். ஏன்னா ஃப்ரீ ரேஞ்ச் அனிமல்ங்கும் போது அது ஒரே ஃபீட் சாப்பிடாது, ஒரே கிளைமேட்டில் வளராது, ஒரே ரீஜனில் வளராது. அப்போ அது அதுக்கு ஃபீடு எடுத்துக்கிற மாதிரி அது எந்த ரீஜனில் வளருதோ அந்த வெதர் கண்டிஷன் அந்த வெதர் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரியும் அதோட ஈட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் மாறும். ரெண்டாவது கோட்ஸ் அண்ட் ஷீப், அதிலே 2 கேட்டகரி வந்துடுது. ரெண்டாவது இது ப்ரீடு இருக்குது. நீங்கள் கர்நாடகாலேருந்து எடுக்கிறீங்களா, மகாராஷ்டிராவில் எடுக்கிறீங்களா, மத்திய பிரதேஷில் எடுக்கிறீங்களா, ராஜஸ்தானில் எடுக்கிறீங்களா, உத்தரப்பிரதேஷில் எடுக்கிறீங்களா, இல்லை பீகாரில் எடுக்கிறீங்களா, குஜராத்தில் எடுக்கிறீங்களா, ஒவ்வொன்றுக்கும் ஒரு ப்ரீட் இருக்குது. சரி, ப்ரீடோட முடிஞ்சிருதா அந்த காம்ப்ளெக்சிட்டி அப்படின்னு பார்த்தா குவாலிட்டி இருக்குது. ஃபர்ஸ்ட் குவாலிட்டி, செகண்ட் குவாலிட்டி, தேர்ட் குவாலிட்டி. குவாலிட்டினா என்ன, மசில் போன் ரேஷியோ அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நீங்கள் சில நேரம் உங்களோட ஈட்டிங் எக்ஸ்பீரியன்ஸே எப்படி இருக்குன்னா, ஒரு நேரம் வாங்கிட்டு வந்தேன் நல்லா மீட் இருந்தது, இன்னொரு நேரம் வாங்கிட்டு இருந்தேன் வெறும் எலும்பாக தான் இருந்தது. அது காரணம் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் குவாலிட்டி, செகண்ட் குவாலிட்டி, தேர்ட் குவாலிட்டி. ஃபர்ஸ்ட் குவாலிட்டியில் மசில் ரேஷியோ ஜாஸ்தியாக இருக்கும், போன் ரேஷியோ கம்மியாக இருக்கும். தேர்ட் குவாலிட்டியில் போன் ரேஷியோ ஜாஸ்தியாக இருக்கும், மசில் ரேஷியோ கம்மியாக இருக்கும். அதனால உங்களோட ஈட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் மாறும். சரி, இதோட நின்றுதா, சரி ஃபர்ஸ்ட் கோட் ஷீப்புன்னு சொல்கிறீங்க, ஓகே. அதுக்கப்புறம் ப்ரீட் சொல்கிறீங்க, அது ஓகே. அதுக்கப்புறம் ஜெண்டர் சொல்கிறீங்க, மேல் ஃபீமேல், அது ஓகே. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி, செகண்ட் குவாலிட்டி, தேர்ட் குவாலிட்டி சொல்கிறீங்க, ஓகே. இதோட நின்றுதா, இல்லை அடுத்து ஏஜ் லெஸ் தென் 1 year, 2 years, 4 years, 6 years, இல்லை எபவ் 6 years. அதுக்கு ஏற்ற மாதிரியும் பார்த்தீங்கன்னா ஏஜ் ஆக உங்களோட மீட் வந்து ஃபைபரஸாக மாறும். ஓகே, ஜூஸியாக இருக்காது, ஃபைபரஸாக மாறும். சரி, ஏஜோட நின்று போயிருதா, வெயிட் ரேஞ்ச் இருக்குது அடுத்து. ஃபார் எக்ஸாம்பிள் லெஸ் தென் 15 kg, இல்லை 15 to 17 kg, இல்லை 17 to 22 kg, இல்லை 22 to 27 kg, இல்லை 27 to 35 kg, இல்லை above 35 kg. ஸோ இந்த வேரியபிள் இருக்குது. ஸோ இதோட நின்றுதா, சீசன் இருக்குது, சம்மரில் எப்படி இருக்குது, வின்டரில் எப்படி இருக்குது, இந்த எல்லா வேரியபிள்ஸையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கோட்ஸ் அண்ட் ஷீப்பை வந்து நீங்கள் வந்து ஒரு 750 SKUஸாக பொசிஷன் பண்ணலாம், 750 யூனிக் ஐட்டம்ஸாக நீங்கள் பொசிஷன் பண்ணலாம். சிக்கனில் ஒரே ஒரு ஐட்டம் தான், இல்லை லெஸ் தென் 1.1 kg, above 1.1 kg. சிக்கனில் 2 வேரியபிள் தான். ஆனால் கோட்ஸ் அண்ட் ஷீப்பில் வந்து உங்களுக்கு 700 to 750 யூனிக் ஐட்டம்ஸாக நீங்கள் பொசிஷன் பண்ணலாம். சரி, அதோட காம்ப்ளெக்சிட்டி முடிஞ்சு போயிருதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன கட்லேருந்து உங்களோட மீட் வருது, ஷோல்டர் கட்லேருந்து வருதா, நெக்லேருந்து வருதா, ரிப்ஸ்லேருந்து வருதா, இல்லை ஷோல்டர்லேருந்து வருதா. ஸோ இத்தனை கட்ஸ் இருக்குது. ஸோ அதனால் உங்களோட ஈட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும் அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப கஷ்டம். தட் இஸ் வை யூ ஆர் கெட்டிங் டிஃப்ரெண்ட் ஈட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ். ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு மாதிரி ஈட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கிறது. இவ்வளவு ஒரு ஆடு நம்ம போகிறோம், ஒரு கிலோ மட்டன் கொடுங்க அப்படின்னு வாங்கிட்டு வந்துடும். பட் ஆனால் இதுக்கு பின்னாடி இவ்வளவு விஷயங்கள் இருக்குது
அப்படிங்கும்போது நீங்கள் சொல்லும்போது புரிஞ்சுக்க முடியுது. இன்றைக்கி ஆஸ் அ கன்சியூமராக அவங்க ஃபேஸ் பண்ணக்கூடியதை நம்ம பேசலாம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு மீட் ஷாப் வச்சுருக்கவங்க இன்றைக்கி ஒரு ஆடு ப்ரொக்யூர் பண்ணுறதுல இருக்கக்கூடிய சேலஞ்சஸ் என்னென்ன, அதை நீங்கள் எப்படி அட்ரஸ் பண்ணுறீங்க? ட்ரெடிஷ்னல் புச்சர் ஸ்டோர்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஹைலி காம்படிட்டிவ் ஏரியா. ஃபர்ஸ்ட் நிறைய புச்சர் ஸ்டோர்ஸ் வந்துட்டாங்க. ஸோ இவங்களோட சேலஞ்சஸ் என்ன? தே ஹாவ் டு கோ டு த லோக்கல் மண்டி. ஒரு பக்கத்தில் இருக்க ஒரு மண்டி, ஒரு மார்க்கெட்டில் போய் அவங்க பார்க்கணும். அங்கே வந்து அங்கே தான் அங்கே கோட்ஸ் அண்ட் ஷீப் அவங்க ப்ரொக்யூர் பண்ணுவாங்க. ப்ரொக்யூர் பண்ணும்போது நம்பர் 1 சேலஞ்ச் என்னன்னா ப்ரைஸ் டிஸ்கவரி அப்படின்னு சொல்லுவோம். இப்போ எங்கள் டேர்மில் நீங்கள் கேட்டிங்கன்னா ப்ரைஸ் டிஸ்கவரி அப்படின்னு சொல்லுவோம். வாட் இஸ் ப்ரைஸ் டிஸ்கவரி? அங்கே எப்படின்னா இது வந்து தக்காளி மாதிரி இல்லை, வெயிட் போட்டு வாங்கிக்கலாம். ஓகேப்பா, ஒரு 2 கிலோனா 2 கிலோ இருக்கும். வீட்டில் வந்து ஏன் இதில் தராசில் போட்டாலும் 2 கிலோ தான் இருக்கும் அப்படின்ட்டு. ஆனால் இங்கே என்ன ப்ராப்ளம்னா, நான் சொன்ன எல்லா வேரியபிளும் இருக்குது. அதோட குவாலிட்டி என்ன, ஃபர்ஸ்ட் குவாலிட்டியா, செகண்ட் குவாலிட்டியா, தேர்ட் குவாலிட்டியா, மேலா ஃபீமேலா, சின்ன அனிமலா, பெரிய மீடியம் சைஸ் அனிமலா, லார்ஜ் சைஸ் அனிமலா, அதுக்கப்புறம் எந்த ஊர் அனிமல், எந்த ரீஜன்லேருந்து வர அனிமல். ஸோ இத்தனை வேரியபிளை வந்து நீங்கள் விஷுவலாக இன்ஸ்பெக்ட் பண்ணணும். அப்போ என்னன்னா, ஒரு பண்டில் ஒரு செட் ஆஃப் அனிமல்ஸ் அங்கே நிற்கும் மார்க்கெட்டில், ஒரு 10 அனிமல் நிற்கும். இந்த 10 அனிமலையும் நீங்கள் விஷுவலாக இன்ஸ்பெக்ட் பண்ணி அதுக்கு ஒரு ப்ரைஸை நெகோஷியேட் பண்ணணும். தட் இஸ் டோட்டலி இன்எஃபிஷியன்ட். நீங்கள் வந்து there is a significant chance that you will make mistakes. நீங்கள் 10 அனிமல் உங்கள் கடைக்கு வேணும் அப்படின்னா, இல்லை 15 அனிமல் வேணும் அப்படின்னா, 15 அனிமலும் பேட்சாக நிற்கும். உங்கள் கடையில் நீங்கள் போடவே மாட்டேன்னு சொல்கிற அனிமலும் அந்த பேட்சில் நிற்கும். ஒரு 15 அனிமல் இருக்கும். அந்த ஃபார்மர் என்ன சொல்லுவார் அப்படின்னா, அந்த 15 அனிமலையும் ஒரு லாட்டாக தான் கொடுப்பேன், அதை பிரித்து கொடுக்க மாட்டேன். அந்த 15 அனிமலில் 8 years old அனிமலும் இருக்கும், 4 years old அனிமலும் இருக்கும், 5 ஃபீமேல் இருக்கும், ஒரு 10 மேல் இருக்கும், ஃபர்ஸ்ட் குவாலிட்டி அனிமல் 4 இருக்கும், தேர்ட் குவாலிட்டி அனிமல் ஒரு 5 இருக்கும், பேலன்ஸ் இருக்கிறது செகண்ட் குவாலிட்டி அனிமலாக இருக்கும். இப்போ இந்த எல்லா வேரியபிளும் சேர்ந்து அவங்க ஒரு ப்ரைஸ் உங்களுக்கு சொல்லுவாங்க. ஒரு ஸ்டாண்டர்ட் ப்ரைஸாக இருக்கும். ஒரு ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ். இந்த 15 கோட்ஸ் வந்து ஸ்டாண்டர்டாக 10,000 rupees நான் உங்களுக்கு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் எப்படி இதை வந்து அந்த ஃபியூ மினிட்ஸில் நீங்கள் எப்படி வந்து ஹவு யூ வில் அரைவ் அட் அ ப்ரைஸ், ஹவு யூ வில் டிஸ்கவர் த ப்ரைஸ், அதுதான் புச்சர் ஸ்டோர்ஸ்க்கு இருக்க சேலஞ்ச். அவங்களுக்கு ரீட்டைல் லெவலில் சேல்ஸ் நடக்கும். ஆனால் அந்த ரீட்டைல் லெவலில் நடக்கிற அந்த நல்ல சேல்ஸ் வந்து ப்ராஃபிட்டாக கன்வெர்ட் ஆகுதுன்னா, ஆறுதில் இருக்க பிரச்சனை என்ன அப்படின்னா, போய் நெகோஷியேட் பண்ணி இந்த ப்ரைஸ் எடுக்கணும். அந்த ரைட் ப்ரைஸை அவங்களால அந்த இடத்துல நெகோஷியேட் பண்ணி எடுக்க முடியாது. இல்லைப்பா, நான் வந்து என்னோட கடையில் வந்து இந்த 6 வயசுக்கு மேலே இருக்க அனிமல்லாம் போட மாட்டேன்னு சொன்னால் அவங்களுக்கு தரமாட்டாங்க. அந்த அனிமல் ரெண்டையும் வெளியே எடுத்துட்டா அதுக்கப்புறம் அவங்களுக்குமே அந்த ப்ரைஸ் என்னன்னு தெரியாது. சேல் பண்ணணும்னு நினைக்கிறாங்கல்ல, அவங்களுக்கும் அந்த பண்டில்லேருந்து 2 அனிமல் வெளியே எடுத்துட்டாங்கன்னா எப்படி ப்ரைஸ் பண்ணுறதுன்னு தெரியாது. ஏதோ ஒரு ப்ரைஸை கோட் பண்ணுவாங்க. இப்படியே நெகோசியேஷன் ஓடிட்டே இருக்கும். ஸோ தட் இஸ் த ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம். தட் இஸ் த மெயின் ப்ராப்ளம் ஃபேஸ் பை ஆல் லிகசி butcher stores. இப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இதை டிரான்ஸ்பரண்ட்டாக, பிகாஸ் our scale is like 3,000 animals. எங்களோட சேல்ஸ் சென்டர் பார்த்தீங்க அப்படின்னா பலாவரம், புழல், மதுரை, கோயம்புத்தூர், சேலம், திருநெல்வேலி, இந்த 6 லொக்கேஷன்ஸில் இருக்குது. ஸோ க்ளோஸ் டு 3,000 animals எவ்ரி வீக் நாங்கள் இப்போ பண்ணிகிட்ருக்கோம். இப்போ எங்கள்கிட்ட என்ன அட்வான்டேஜ்னா, உங்களுக்கு வந்து என்ன அனிமல் வேணுமோ நீங்கள் எடுத்துக்கலாம். ஒவ்வொரு அனிமலும் டோக்கனைஸ் பண்ணியிருப்போம். அனிமல் லெவல் டோக்கனைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஒவ்வொரு பார்கோட் இருக்கும். அதை நீங்கள் ஸ்கேன் பண்ணிங்கனாலே இது என்ன சொல்லிடும்னா, இந்த அனிமல் எந்த வெயிட் ரேஞ்ச், என்ன குவாலிட்டி, என்ன லைவ் வெயிட் இருந்தது, ஃபீட் கொடுக்குறதுக்கு முன்னாடி என்ன லைவ் வெயிட் இருந்தது, எல்லா டீட்டெயில்ஸுமே அதில் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி ஒவ்வொரு அனிமலுக்கும் ஒரு ப்ரைஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு எல்லாமே 10 மேல் கோட்ஸாக தான் வேணும்னு நினச்சிங்கனாலும் யூ கேன் பிக் இட். ஆனால் அதுக்கு வந்து ஒரு டிஃப்ரென்ஷியேட்டட் ப்ரைஸ், அதுக்கு வேறு ப்ரைஸ் இருக்கும். இல்லை எனக்கு 4 years old அனிமல் ஓகே அப்படின்னு சொல்கிற கஸ்டமர்ஸ் இருக்காங்க. ஏன்னா நீங்கள் இந்த கோட்டும் பார்த்தீங்க, இந்த மட்டன் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ப்ரைஸில் எங்கேயும் விற்கிறது இல்லை. 1,200 விற்கிற கடையும் இருக்கும், 1,000க்கு விற்கிற கடையும் இருக்குது, 800 rupees per kg விற்கிற கடைகளும் இருக்குது, 550, 600க்கு விற்கிற கடைகளும் இருக்குது. ஸோ அப்போ அவங்களுக்கு தேவையான அனிமல்ஸ் அவங்க எடுத்துக்கலாம். நான் மொத்தமாக இந்த 15 அனிமல்ஸ் அப்படின்னு பண்டில் பண்ணும்போது தான் உங்களுக்கு இந்த காம்ப்ளெக்சிட்டிஸ் வருது. உங்களுக்கு தேவையான அனிமல், உங்கள் கஸ்டமர் வந்து ப்ரீமியம் செட், நான் சிட்டி சென்டரில் வச்சுருக்கேன், என்னோட கஸ்டமர் செட் எல்லாம் ப்ரீமியம் கஸ்டமர் செட்னா, யூ டேக் அனிமல்ஸ் தட் ஆர் less than 1 year old. ஒரு வயசு கம்மியான அனிமல், மேல் அனிமலாக எடுத்துக்கோங்க. தென் உங்களோட ப்ரைஸ் ஜாஸ்தியாக இருக்கும். பிகாஸ் எவ்ரி அனிமல் இஸ் டோக்கனைஸ்ட். எங்களுக்கு தெரியும் இந்த அனிமல் எப்படி ப்ரைஸ் பண்ணும், 2 years old அனிமல் எப்படி ப்ரைஸ் பண்ணணும், மேல் அனிமல் எப்படி ப்ரைஸ் பண்ணணும், ஃபீமேல் அனிமல் எப்படி ப்ரைஸ் பண்ணணும், மகாராஷ்டிரா அனிமல் எப்படி ப்ரைஸ் பண்ணணும், ராஜஸ்தான் அனிமல் எப்படி ப்ரைஸ் பண்ணணும், less than 15 kg இருக்க அனிமல் எப்படி ப்ரைஸ் பண்ணணும், above 30 kg இருக்க அனிமல் எப்படி ப்ரைஸ் பண்ணணும். we have created a price discovery engine. அந்த சாஃப்ட்வேர் என்ன பண்ணோம் அப்படின்னா, ஒவ்வொரு அனிமலுக்கும் ஒரு அலோகேட் பண்ணிக்கும். you can come walk into the sales center, உங்களுக்கு பிடிச்ச அனிமல் எடுத்துக்கலாம். you will also get a bill. உங்களுக்கு ஒரு பில் மாதிரி, ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் போனீங்கன்னா என்ன பில் வாங்குறீங்களோ அந்த மாதிரி ஒரு பில் கொடுத்துருவோம். தட் இஸ் வெரி டிரான்ஸ்பரண்ட். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தட் இஸ் வை வி ஆர் சர்விங் க்ளோஸ் டு 250 customers எவ்ரி வீக்குங்க. இந்த ஃப்ரிக்ஷன் நீங்கள் ட்ரெடிஷ்னல் மண்டீஸில் போய் ப்ரொக்யூர் பண்ணும்போது விஷுவலாக இன்ஸ்பெக்ட் பண்ணி அதோட ப்ரைஸை கண்டுபிடிக்கிறத ரிமூவ் பண்ணுறோம். அந்த ஃப்ரிக்ஷனை ரிமூவ் பண்ணிவிட்டு வி ஹவ் ஆட்டோமேட்டட் எவ்ரி திங். ஸோ இன்றைக்கி ஒரு எந்த ப்ரீட் ஆஃப் மட்டன் அப்படிங்கிறத பொறுத்து ஃப்ளேவர்ஸும் மாறுமா? இப்போ நான் ஈரோட்டில் இருக்கேன் அப்படிங்கும் பொழுது இந்த வெள்ளாடு சாப்பிட்டே இங்கே பழக்கம். பட் ஆனால் எனக்கு இந்த சென்னையில் இருக்கக்கூடிய
மட்டன் நான் சாப்பிடும் பொழுது அது எனக்கு டைஜஸ்ட் ஆகாது, அந்த ஒரு ஒரு ப்ராப்ளம் வந்து இருக்கும். ஸோ இந்த மாதிரி அந்த டேஸ்ட் அண்ட் ஃப்ளேவரும் வந்து எப்படி வேரி ஆகும் ஒரு ப்ரீடில் பொறுத்து? டேஸ்ட் அண்ட் ஃப்ளேவர் கண்டிப்பாக மாறுங்க. கலர்லேருந்து எல்லாமே மாறும். இப்போ நீங்கள் ஷீப்புக்கும் கோட்டுக்கும் எடுத்துக்கோங்களேன். ஓகே, ஷீப்புக்கும் கோட்டுக்குள்ள ஒன் ஆஃப் த மேஜர் டிஃப்ரென்சஸ் என்ன அப்படின்னா, ஷீப் வந்து கோட்டை விட 7 times மோர் ஃபேட்டி. மோர் ஃபேட்டினா அது ஜூஸியாக இருக்கும். நீங்கள் வந்து அதுவும் சில ப்ரீட் ஆஃப் ஷீப் வந்து இன்னும் ஃபேட்டியாக இருக்கும். சில ஷீப் வந்து லீனாக இருக்கும். லீனா ஃபேட் கண்டென்ட் கம்மியாக இருக்கும். இப்போ நீங்கள் கர்நாடகாலேருந்து எடுக்கிற ஷீப்லாம் எடுத்தீங்கன்னா ரொம்ப ஃபேட்டியாக இருக்கும். நீங்கள் அந்த ஷீப் சாப்பிட்டு பழக்கப்பட்டுட்டீங்க அப்படின்னா நீங்கள் வேற ஒரு ஷீப் எடுத்தீங்கன்னா அது ரொம்ப சூவியாக இருக்க மாதிரி இருக்கும். இது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஏன்னா ஃபேட் ஜாஸ்தியாக உங்களுக்கு வந்து ஜூஸியாகவும் சாஃப்டாகவும் இருக்கும். ஃபேட் கம்மியாக லீன் மீட் ஆயிரும். இப்போ நீங்கள் சிக்கனே எடுத்துட்டிங்கன்னா போன்லெஸ் தை பீஸ் சாப்பிட்டிங்கன்னா அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். பிரெஸ்ட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சூவியாக இருக்கும். ஏன்னா அது வந்து ஃபுல்லாக ப்ரோட்டீன், ஃபேட் கம்மி பிரெஸ்ட்டு. தை வந்து உங்களுக்கு ஏன் ஜூஸியாக இருக்குது அப்படின்னா ஃபேட் கண்டென்ட் ஜாஸ்தி. அதே தான் அனிமலுக்கும். இப்போ நீங்கள் ஷீப் எடுத்துட்டீங்கன்னா அதோட ஃபேட் கண்டென்ட் ஜாஸ்தி. ஃபேட் அப்படின்னா கொழுப்பு வந்து மேலே இருக்க அவுட்டர் லேயர் ஃபேட் இல்லை, இன்ட்ரா மஸ்குலர் ஃபேட் அப்படின்னு சொல்லுவோம். கறிக்குள்ளே ஒன்றா சேர்ந்து இருக்கு அந்த ஃபேட், அதுதான் ஜூஸியாக இருக்கும். நீங்கள் அப்போ கர்நாடகா ஷீப் சாப்பிட்டுட்டு வேற ஒரு ஷீப் திடீர்னு சாப்பிட்டீங்கனாலும் உங்களால் டாலரேட் பண்ண முடியாது. கோட் வந்து லீன் மீட் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா செம்மறியை விட 7 மடங்கு ஃபேட் கம்மியாக இருக்கனால அது கொஞ்சம் ரஃபாக தான் இருக்கும். லீன் மீட் தான், ஆனால் வந்து ஹெல்த்தியான மீட் அது. ஏன்னா ஃபேட் கம்மியாக இருக்கனால. பட் அது வந்து சூவியாக தான் இருக்கும். ரெண்டாவது அதுக்கு வந்து கொஞ்சம் டெலிகேட் குக்கிங்கும் வேணும் உங்களுக்கு. கொஞ்சம் அதை ஓவர் குக் பண்ணிங்கனாலும் ரொம்ப ரஃப் ஆயிரும். ஏன்னா ஃபேட்டே இல்லாதனால ரொம்ப ட்ரை ஆயிரும். ஈவன் கோட்டை எடுத்துட்டிங்கன்னா ராஜஸ்தானில் இருக்க கோட் எக்ஸ்போர்ட் குவாலிட்டி கோட்டுங்க. ராஜஸ்தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரலாக இட் கோஸ் டு மிடில் ஈஸ்ட். அது பார்த்தீங்கன்னா பிங்கிஷாக இருக்கும். மீட்டே பார்த்தீங்கன்னா பிங்கிஷாக இருக்கும். ஒரு 7 months ஓல்டு அனிமலே பார்த்தீங்க அப்படின்னா 25-30 kg சைஸ்க்குலாம் அது வளர்ந்துடும். ரொம்ப ஜூஸியாக இருக்கும், பிங்கிஷாக இருக்கும். இதை நீங்கள் உத்தரப்பிரதேஷ் போனீங்கன்னா என்னன்னா மீட்டே வந்து ரெட் கலரில் இருக்கும், டார்க்காக இருக்கும். ஆனால் நல்லா உங்களுக்கு மீட் சாப்பிட்டீங்கன்னா ஒரு மாதிரி நல்ல போர்ஷன் கடிச்சு சாப்பிட்டேன், எனக்கு வந்து அந்த நல்லா ஸ்டிஃபாகவும் இருக்கும். சில அனிமல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சைஸே குட்டியாக தான் இருக்கும். இப்போ நீங்கள் பீகார்லாம் போயிட்டீங்க அப்படின்னா அனிமல் வந்து 6 years 8 years ஓல்டாக இருக்கும். பட் அனிமலோட சைஸ் பார்த்தீங்கன்னா லைவ் வெயிட்டே 20 kg தான் இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களோட ஈட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக மாறும். அதாவது நீங்கள் கேட்ட கொஸ்டின் என்ன அப்படின்னா ஒவ்வொரு ப்ரீடுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு ரீஜனுக்கு ஏற்ற மாதிரி கண்டிப்பாக மாறும். ஸோ இவ்வளவு டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ் நீங்கள் ஒவ்வொரு ப்ரீட் பற்றி சொல்கிறீங்க, மீட் எப்படி இருக்கும்னு சொல்கிறீங்க, அதோட ஏஜ் கேட்டகரி சொல்கிறீங்க, ஜெண்டர் வைஸ், இதெல்லாம் ஸ்டடி பண்ணுறதுக்கு எவ்வளோ வருஷம் ஆச்சு? இதை எப்படி நீங்கள் வந்து ஒரு டெக்னாலஜி பேஸ்டு சிஸ்டமாக மாற்றிருக்கீங்க? நாங்கள் 4 பேருமே பேசிக்காக டெக்கீஸ் தாங்க. நாங்கள் எல்லாமே இன்ஜினியரிங் தான் முடிச்சிருந்தோம். ஸோ இந்த ப்ராப்ளம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும் போது ஒரு விஷயம் எங்களுக்கு என்ன ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுன்னா, வி ஹேவன்ட் புட் அவர் ஓன் மணி. எங்களோட இந்த எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாம் பண்ணுறதுக்கு எங்களோட ஓன் மணி போட்டோமா அப்படின்னா that would have been a painful journey. எங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா we are a angel funded company. Okay. We have raised close to 10 crores initial stage. So அந்த 10 crores வந்து எங்களோட investors வந்து சொன்னது என்ன அப்படின்னா, the point is very simple. So we have to shift the market. So the investors are not interested in incrementally improving the margins. They are very clear. At the outset they are very clear. Abbas, if at all we are going to solve it, we have to solve it big. So we are not here to improve the margins. The traditional butchers are earning 10%. We don't care if you are going to make it 12%, 15%, 20%. That is not the mission statement of TMC. ஸோ எங்ககிட்ட அந்த கேபிட்டல் இருந்தது. ஸோ வி ஸ்டார்டட் எக்ஸ்பெரிமெண்டிங். நாங்களும் அதே மாதிரி ப்ரொக்யூர் பண்ணோம். ஒவ்வொரு பேட்ச்க்கும் வி லாஸ்ட் சிக்னிஃபிகண்ட் கேபிட்டல். அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் ஒரு மாதத்துக்குலாம் 30 லட்சம் 40 லட்சம்லாம் வி ஹேவ் லாஸ்ட். பட் அவர் இன்வெஸ்டர்ஸ் ஆர் வெரி கிளியர். ஸோ ஐதர் வி டூ இட் பிக் ஆர் வி ஹாவ் டு டை ட்ரைங். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் நீங்கள் உங்களுடைய சென்டர்ஸில் வந்து இந்த புச்சர் ஷாப்ஸ்க்கு தேவையான அனிமல்ஸ் கொடுக்குறத தாண்டி வேறு உங்களோட மோட் ஆஃப் பிஸ்னஸஸ் என்னது? நாங்கள் ஏன் லைஃப் ஸ்டாக்கில் ஸ்டார்ட் பண்ணோம்? பிகாஸ் த மார்க்கெட் ஆப்பர்ச்சுனிட்டி இஸ் ஹியூஜ். இதை எப்படி சால்வ் பண்ணுறதுங்கிறதுக்கு எதுவும் ப்ளூ பிரிண்ட் இதுக்கு முன்னாடி இல்லை. ஸோ யூ ஹாவ் டு டூ ஆல் த பைலட்ஸ், ஆல் த ட்ரையல் அண்ட் எரர். அப்படிங்கும்போது இருக்கிறதுலே கேபிட்டல் லைட் என்ட்ரி பாயிண்ட் என்ன? எந்த பிஸ்னஸ்லையுமே இஃப் யூ எனி ஸ்டார்ட் அப் ஒரு பிஸ்னஸ்க்குள்ள என்ட்ரி கொடுக்கணும் அப்படின்னா இருக்கிறதுலே கேபிட்டல் லைட் என்ட்ரி பாயிண்ட் என்ன? கேபிட்டல் ஹெவி என்ட்ரி பாயிண்டில் போயிட்டோம்னா the failure would be very very costly. அதனால நாங்கள் என்ன நினச்சோன்னா கேபிட்டல் லைட் என்ட்ரி பாயிண்ட் என்ன? லைஃப் ஸ்டாக். பிகாஸ் லைஃப் ஸ்டாக்ல என்ன அட்வான்டேஜ்? யூ ஆர் பையிங் அஸ் லைஃப் ஸ்டாக், யூ ஆர் செல்லிங் அஸ் லைஃப் ஸ்டாக். பெரிய இடையில எந்த ப்ராசஸிங்கும் நடக்கலை. யூ ஆர் கோயிங் டு பில்ட் சம் டெக் ஸ்டாக். அந்த டெக் ஸ்டாக் யூஸ் பண்ணி யூ ஆர் கோயிங் டு
செல் இட் அக்ராஸ். கஸ்டமருக்கு இருக்க சில ஃப்ரிக்ஷன் பாயிண்ட்ஸை மட்டும் நம்ம சால்வ் பண்ணுறோம். ஆனால் எந்த கேபிட்டல் இன்டென்சிவாக அதை செய்யலை. சரி, அல்தோ இந்த 10 crores கேபிட்டல் பெரிய அமௌண்ட்டாக தெரிஞ்சாலும் இஃப் யூ லுக் அட் த கேபிட்டல் ரைஸ் பை ஆல் லீடிங் கம்பெனிஸ், இப்போ இந்த செக்மெண்ட்டில் லீஷியஸ் இருக்காங்க, இல்லை ஃப்ரெஷ் டு ஹோம் இருக்காங்க. லீஷியஸ் வந்து தே ஹேவ் ரைஸ் க்ளோஸ் டு 4,000 crores. ஃப்ரெஷ் டு ஹோம் வந்து தே ரைஸ் க்ளோஸ் டு 2,500 crores. அந்த லெவல் கேபிட்டல் நீங்கள் பார்க்கும்போது எங்களோட கேபிட்டல் ஃபண்ட் ரைஸ் வந்து ஒரு சின்ன கேபிட்டல் தான். இப்போ நாங்கள் என்ன நினச்சோம் அப்படின்னா capital light entry point and livestock, buying as livestock, selling as livestock. இதில் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். எஸ், யூ மேக் மிஸ்டேக்ஸ், யூ லூஸ் மணி, பட் வந்து அந்த வேல்யூ வந்து ஓகே, தட் இஸ் வித்தின் அக்செப்டபிள் லிமிட். அப்போ நாங்கள் என்ன நினச்சோன்னா இதில் முடிஞ்சு. ஸோ அப்போ லைஃப் ஸ்டாக்காகவே பண்ண போகிறோமா? இன்றைக்கி 3,000 அனிமல்ஸ் பண்ணுறோம், இன்னும் 5 வருஷத்தில் 30,000 அனிமல்ஸ் பண்ணுறதா எங்களோட அப்ஜெக்டிவா அப்படின்னா இல்லை. That is not the core objective. The objective is the default today is livestock trading. எல்லாருமே உயிரோட வாங்கி அவங்க கடையில் வந்து ஸ்லாட்டர் பண்ணிக்கிறாங்க அங்கே. ஆனால் ஸ்லாட்டர் பண்ணக்கூடாது. ஜென்ரலாக வந்து கவர்மெண்ட் நாம் என்ன அப்படின்னா உங்கள் ஸ்டோரில் நீங்கள் ஸ்லாட்டர் பண்ணக்கூடாது, வித்தின் சிட்டி லிமிட்ல இருந்தால் பண்ணக்கூடாது. யூ ஹேவ் டு டேக் இட் டு த கவர்மெண்ட் அப்ரூவ்ட் ஸ்லாட்டர் ஹவுஸ், அங்கே தான் நீங்கள் ஸ்லாட்டர் பண்ணி எடுத்துகிட்டு வரணும். ஆனால் இங்கே அது பண்ணுறது கிடையாது. ஸோ உயிரோட அனிமல் வாங்கி அவங்கவுங்க கடையில் நம்ம அறுத்துக்கிறோம். இப்போது ஏன் உயிரோட வாங்கி அவங்கவுங்க கடையில் அறுத்துக்கணும்? உயிரோட வாங்காமல் கார்கஸாகவே அவங்க எடுத்துகிட்டு போனால் என்ன? ஈஸி நோ பிஸ்னஸ். தட் இஸ் வென் யுவர் மார்க்கெட் ஷிஃப்ட்ஸ். லைஃப் ஸ்டாக் டிஃபால்ட்டாக இன்னைக்கு இருக்குது. இன்னைக்கு டிஎம்சியோட அப்ஜெக்டிவ் என்னன்னா இந்த லைஃப் ஸ்டாக் டிஃபால்ட்டாக இருக்கிறத கார்கஸ் டிஃபால்ட்டாக மாற்ற முடியுமா? எல்லா புச்சர் ஸ்டோர்ஸும் நீங்கள் ஏன் உயிரோட வாங்கணும்? உயிரோட வாங்குறதுக்கு பதிலாக கார்கஸாகவே வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன அட்வான்டேஜ்னா நீங்கள் ஆக்சுவல் மீட்டுக்கு தானே பே பண்ணுறீங்க. இப்போ உயிரோட வாங்கினீங்கன்னா உரிச்சதுக்கப்புறம் மீட் வந்து கம்மியாகவும் வரலாம், ஜாஸ்தியாகவும் வரலாம். தட் இஸ் லைக் லாட்ரி, தட் இஸ் லைக் கேம்பிளிங், ரைட்? நீங்கள் போய் ஒரு மார்க்கெட்டில் போய் ஒரு 10 அனிமல்ஸ் வாங்குறீங்க, வாங்கிட்டு வந்து நீங்கள் ஸ்லாட்டர் பண்ணுறீங்க, இல்லை ஒரு 4 நாள் உங்கள் ஸ்டோர்லேயே வந்து அதை ஸ்டாக் பண்ணுறீங்க, அதுக்கு ஃபீடு இருக்காது, வெயிட் லாஸ் ஆகும். வெயிட் லாஸுங்கிறது வேல்யூ லாஸ் ஃபார் புச்சர் ஸ்டோர்ஸ். அப்போது நீங்கள் ஒரு 10 kg வரும், ஒரு 10 கிலோ வரும்னு நினைக்கிற ஒரு அனிமலில் 9 kg வந்தாலும் 1000 ரூபாய் உங்களுக்கு லாஸ். ஒரு ஆட்டுக்கு, ஒரு கோட்டுக்கு 1000 ரூபாய் லாஸ். இதே ஒரு 4-5 அனிமல் காய்ச்சுன்னா 4000, 5000, 6000 ரூபாய் லாஸ். ஒரு அனிமல் இறந்து போச்சுன்னு வச்சுக்கோங்க, மார்ட்டாலிட்டியும் ஜாஸ்தி. ஏன்னா நீங்கள் ஸ்டாக் பண்ண மார்ட்டாலிட்டியும் இருக்கும். ஒரு அனிமல் இறந்து போச்சுன்னா 10,000 ரூபாய் லாஸ். அப்போ ஒரு சின்ன பூச்சர் ஸ்டோர் இவ்வளோ அன்சர்டனிட்டியில் ஆப்ரேட் பண்ணுறது அவங்களுக்கு ப்ராஃபிட்டபுளாகவும் இருக்காது, சஸ்டெயினபிளாகவும் இருக்காது. ஏன்னா எல்லாமே லைஃப் ஸ்டாக்காகவே ட்ரேட் பண்ணுறனால. ஸோ த அப்ஜெக்டிவ் ஆஃப் டிஎம்சி இஸ் வெதர் வி கேன் ஷிஃப்ட் த மார்க்கெட் ஃப்ரம் லைஃப் ஸ்டாக் டிஃபால்ட் டு கார்கஸ் டிஃபால்ட். ஸோ இந்த கார்கஸ் டிஃபால்ட்டாக ஷிஃப்ட் ஆகிறதுக்கு என்ன எது பிளாக் பண்ணுது? வாட் இஸ் த ஃப்ரிக்ஷன்? வாட் இஸ் த ஒன் திங் தட் இஸ் ஆக்சுவலி ஸ்டாப்பிங் த புச்சர்ஸ் ஃப்ரம் பையிங் கார்கஸ் இன்ஸ்டெட் ஆஃப் லைஃப் ஸ்டாக்? ஏன் வந்து கார்கஸ் வாங்க மாட்டேங்கிறாங்க? அவங்களோட பயம் எல்லாமே என்ன அப்படின்னா, நான் கார்கஸாக வாங்கினேன் அப்படின்னா குவாலிட்டி இல்லாத அனிமலை என்கிட்ட கொடுத்துருவாங்களோ, நான் எப்போவுமே என் கஸ்டமருக்கு ஃபர்ஸ்ட் குவாலிட்டி மேல் கர்நாடகா ஷீப் தான் கொடுப்பேன் அப்படின்ற ஒரு ஸ்டோர் கார்கஸ் ஆனதுக்கப்புறம் வேற ஒரு அனிமல் எனக்கு வந்துருமோ, அப்போ என் கஸ்டமர் என்னை விட்டு போயிடுவாங்க, இவங்க ஏமாத்துறாங்க. ஏன்னா that is the problem in this industry. இப்போ நாங்கள் என்ன நினைக்கிறோன்னா, can we also make the carcass information rich? அதாவது ஒவ்வொரு கார்கஸ்லையும் ஒரு டோக்கனைஸ் பண்ணிடலாம். அந்த டோக்கனை ஸ்கேன் பண்ணால் அதோட அனிமலோட டீட்டெயில்ஸ்லாம் தெரிகிற மாதிரி we have also built a tech stack. ஸோ இப்போ நாங்கள் HoReCaக்கு என்ன பண்ணுறோம், ஹோட்டல், ரெஸ்டாரண்ட் அண்ட் கேட்டரிங் பார்ட்னர்ஸ்க்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, கார்கஸாக தான் சப்ளை பண்ணுறோம். எல்லா கார்கஸ்லையுமே நாங்கள் வந்து பார்கோட் வந்து அட்டாச் பண்ணிடுறோம். அந்த பார்கோடை ஸ்கேன் பண்ணால் அந்த ஹோட்டல் வந்து என்ன ப்ரீட், என்ன குவாலிட்டி, எப்போ ஸ்லாட்டர் பண்ணது, எப்போ டிரான்ஸ்போர்ட் பண்ணோம், என்ன டெம்பரேச்சரில் வெஹிக்கிள் இருந்தது, எல்லா டீட்டெயில்ஸுமே அதில் இருக்கும். ஸோ இந்த லைஃப் ஸ்டாக்கில் இருக்க இன்ஃபர்மேஷனை கார்கஸ்க்கும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணினோம் அப்படின்னா இந்த மார்க்கெட் ஷிஃப்ட் ஆகும். ஸோ ஏன்னா நான் இந்த விஷயத்தை நான் நிறைய யோசிச்சிருக்கேன். ஏன்னா இப்போ நம்ம ஒரு துபாயோ இல்லை சிங்கப்பூரோ போகும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து ஆஸ்திரேலியன் ஷீப்பு அல்லது வந்து பாகிஸ்தான் கோட், இந்த மாதிரி நிறையா அந்த கோட்ஸ் அண்ட் ஷீப்லேயே வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது பார்த்துருக்கேன். பட் ஆனால் இங்கே நமக்கு அது ஏன் அது இன்னும் வரல அப்படின்னு நம்ம யோசிக்கும் பொழுது அந்த ட்ரெடிஷ்னல் வேயை ஃபாலோ பண்ணுறது தான் அப்படிங்கிறது லேட்டராக புரிஞ்சுக்க முடிஞ்சுது. ஸோ இது ஷிஃப்ட் ஆகுமா? இது பாசிபிளா? லைக் நீங்கள் வந்து HoReCaக்கு இது பாசிபிள், பட் ஆனால் ஈரோடு மாதிரி ஒரு ஊரில் ஒரு Tier 2 Tier 3 சிட்டியில் இது பாசிபிளா? இது இந்தியாவில் மட்டும்தான் இன்னும் அடாப்ட் ஆகலை. பட் நம்மளோட எக்கனாமிக் ப்ராக்ரஸ் ஆக நம்மளோட பெர் கேபிட்டா இன்கம் ஜாஸ்தி ஆக நம்மளோட டிஸ்போசபிள் இன்கம் ஜாஸ்தி ஆக கண்டிப்பாக இந்த ஷிஃப்ட் நடந்தே தான் தீரும். நீங்கள் ரெஸ்டாரண்ட்ஸில் பார்க்கலாம், இல்லை லோக்கலில் இருக்க பெட்ரோல் பங்க்கில் பார்க்கலாம், யூஸ் பண்ணுற கேஜெட்ஸாக இருக்கலாம். இன்றைக்கி எவ்ரி ஒன் இஸ் டிமாண்டிங் ட்ரேசபிலிட்டி, எவ்ரி ஒன் இஸ் டிமாண்டிங் குவாலிட்டி. இன்றைக்கி ரெஸ்டாரண்ட்டில் நடக்கிற FSSAI ஆடிட்ஸ் பற்றியும் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும்.
ஸோ பேசிக்காக இந்தியாவில் இது அடாப்ட் ஆகி தான் ஆகணும். ஏன் அப்படின்னா இப்போ யூஎஸில் எடுத்துட்டிங்கன்னா யூஎஸில் நீங்கள் கம்பேர் பண்ணணும் அப்படின்னா யூஎஸில் பீஃப் இண்டஸ்ட்ரி இஸ் வெரி லார்ஜ் மார்க்கெட். அங்கே எப்படி அப்படின்னா அங்கே கிரேடிங் இருக்குது. அங்கே எப்படின்னா நீங்கள் வந்து ப்ரைம் இருக்குது, சாய்ஸ் இருக்குது, செலக்ட் இருக்குது, எக்கனாமி இருக்குது, ஸ்டாண்டர்ட் இருக்குது. இந்த மாதிரி 5 கவர்மெண்ட் வந்து 5 விதமாக ஸ்டாண்டர்டைஸ் பண்ணுது மீட்டை. அதாவது நீங்கள் ப்ரைம்னு எடுத்திங்கன்னா ப்ரீமியம் ரேட், நீங்கள் ஸ்டாண்டர்ட் கடைசியாக இல்லை எக்கனாமி எடுத்துட்டிங்கன்னா லீஸ்ட் ப்ரைஸ் டிக்கெட். அப்படி இருக்கும்போது இந்தியாவில் ஒன்றும் அந்த ஸ்டாண்டர்டைசேஷன் வரல, ஆனால் வந்து தான் ஆகும். நீங்கள் கேட்ட கொஸ்டின் என்ன அப்படின்னா நம்ம இந்தியன் மார்க்கெட்டுக்கு இது சூட்டபுளாக இருக்குமா? ஓகே, நீங்கள் லைஃப் ஸ்டாக் பண்ணிட்டீங்க, அடுத்து வந்து ஹொரேகாக்கு இது பண்ணுறீங்க, இது ரீட்டைல் லெவலில் நடக்குமா? ரீட்டைல் லெவலில் டிஎம்சியோட டார்கெட் என்ன அப்படின்னா we are not targeting tier 2 and tier 3 cities initially. We are targeting metros. And metros layme we are going to have pan India contract with quick-com players. இப்போ நீங்கள் quick-comனா பார்த்தீங்கன்னா Zepto, Insta, Blinkit, Big Basket, Amazon Now, இல்லை Flipkart Minutes, இல்லை Jio, இவங்க எல்லாமே together they own close to 12,000 dark stores in India today. By 2030 this will double actually. This will become 25 to 30,000 dark stores in major cities. So we will start from there. பிகாஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா சிக்கன் வந்து ஆன்லைனுக்கு ஷிஃப்ட் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் மெட்ரோஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பிகாஸ் த ஈட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் சேம். அதனால வந்து மெட்ரோஸில் எல்லாத்துலேயுமே ஆன்லைனுக்கு சிக்கன் வந்து ஷிஃப்ட் ஆயிடுச்சு. இன்னும் ஷிஃப்ட் ஆகாத கேட்டகரி மட்டன் தான். ஏன் மட்டனில் இன்னும் அங்கே ஷிஃப்ட் ஆகலைன்னா இவ்வளோ காம்ப்ளெக்சிட்டிஸ் இருக்க ஒரு கேட்டகரியை இன்னும் சிக்கன் மாதிரி ஒரே கேட்டகரின்னு நினச்சி தான் எல்லா பிளேயரும் ப்ளே பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் மட்டனும் பார்த்தீங்கன்னா 1/2 kg மட்டன் இல்லை 250 grams ஆஃப் போன்லெஸ் இப்படி தான் பொசிஷன் பண்ணுறாங்களே ஒழிய அதுக்கு அந்த பேக்கேஜ் வந்து இன்ஃபர்மேஷன் ரிச் ஆக்கலை. ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்ன மாதிரி நீங்கள் கர்நாடகா ஷீப் தான் சாப்பிட்டு பழகிட்டீங்க அப்படின்னா உங்களால் திடீர்னு உத்தரப்பிரதேஷ் கோட்டை ஒரு பேக்கெட்டில் போட்டு நான் உங்களுக்கு கொடுத்தேன்னா உங்களுக்கு அது பிடிக்காது. இப்போ நாங்கள் என்ன பிளான் பண்ணுறோம் அப்படின்னா we will start with metros, we will start with quick-com players. Because that is where the shift is already happening. The shift has already happened in poultry, which is chicken. நாங்கள் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா அங்கே லிஸ்ட் பண்ணுற மட்டனையும் இன்ஃபர்மேஷன் ரிச்சாக கொடுக்க முடியுமா? ஃபார் எக்ஸாம்பிள் ஐ எம் கோயிங் டு கிவ் ஆப்ஷன்ஸ் டு விக்னேஷ் லைக் package 1 500 grams. This comes from Karnataka sheep. This comes from the top 20% quality. We have chosen the top 20% quality animals. This is a male goat and this is from Karnataka. And I will have product B, which is from Rajasthan, which is a goat. Product C, which is a goat from Uttar Pradesh. Or I will have one more product, which is a product that is 4 years old. That comes from an animal which is 4 years old. இந்த மாதிரி என்னால் செக்மெண்ட் பண்ண முடியுமா? ஒரே செக்மெண்ட்டாக மட்டனை பொசிஷன் பண்ணோம்னா வின் பண்ண முடியாது. ஸோ யூ ஹாவ் டு டிஃப்ரென்ஷியேட் த ப்ரைஸ், யூ ஹாவ் டு செக்மெண்டைஸ், யூ ஷுட் ஹேவ் மல்டிபிள் செக்மெண்ட்ஸ் ஃபார் மட்டன் கேட்டகரி. அப்படி நீங்கள் பொசிஷன் பண்ணிங்கன்னா த ஷிஃப்ட் வில் ஸ்டார்ட் ஹேப்பனிங் ஃப்ரம் metros and slowly we will penetrate to tier 2 and tier 3 cities. Okay, again coming back to the eating experienceங்கிறது நான் இன்னைக்கு பக்கத்தில் வாங்குறதுக்கும் லைக் நான் ஆல்ரெடி ஸ்லாட்டர் பண்ணி கட் பண்ணி ஒரு பேக்கடாக இருக்கிறதுக்கும் ஏன்னா சிக்கனில் பெரிய டிஃப்ரென்ஸ் தெரியாது. அகைன் நீங்கள் சொன்ன மாதிரி தான் இப்போ இந்த டிஃப்ரென்ஸ் வந்து மட்டனில் ஃபீல் பண்ண முடியுமா? ஸோ இஃப் யூ லுக் அட் சயின்ஸ், நீங்கள் வந்து ஒரு அனிமலை ஸ்லாட்டர் பண்ணி அப்படியே கடையில் ஸ்லாட்டர் பண்ணி அப்படியே புச்சரிங் பண்ணி அப்படியே சாப்பிடக்கூடாது. யூ ஷுட் ஹேங் த அனிமல்ஸ் அட்லீஸ்ட் ஃபார் 5 hours. ஒன்லி தென் த மசில் வில் ரிலாக்ஸ். அப்படின்னா தான் நீங்கள் சாப்பிட்ற ஈட்டிங் எக்ஸ்பீரியன்ஸும் நல்லாயிருக்கும். லைஃப் ஸ்டாக்காக ட்ரேட் பண்ணி அவங்களோட கண்ணு முன்னாடியே புச்சரிங் பண்ணுறது நம்ம ஊருக்கே யூனிக்கான ஒரு மார்க்கெட். நம்ம ஊர்னு சொல்ல மாட்டேன், மோஸ்ட்லி நம்ம இந்த சவுத் ஈஸ்ட் ஏஷியா அண்ட் மிடில் ஈஸ்ட் இதில் மட்டும்தான் இருக்குது. நீங்கள் யூரோப்லேயோ இல்லை அமெரிக்காஸ்லேயோ போயிட்டீங்க அப்படின்னா அங்கே வந்து லைஃப் ஸ்டாக் புச்சரிங்கிற கான்செப்டே கிடையாது. ஈட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் மாறுமானா மாறாது. ஏன் மாறாது அப்படின்னா பிகாஸ் திஸ் இஸ் சயின்ஸ். ஒரு அனிமலை புச்சர் பண்ணணும், அதை 5 hours ஆச்சு மினிமம் நீங்கள் வந்து ஹேங் பண்ணணும். அதை டெம்பரேச்சர் 4 degree Celsius லெஸ் தென் 4 degree Celsiusல தான் நீங்கள் ஸ்டாக் பண்ணணும். இதெல்லாம் சயின்ஸ். உங்களோட ஈட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் இம்ப்ரூவ் ஆகலாம், ஆனால் அது வந்து வேஸ்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. இந்தியாவில் ஏன் இன்னும் வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் இருக்க மீட்னா பயப்படுறோம் அப்படின்னா, இல்லை ஸ்டோர் பண்ண மீட்னா பயப்படுறோம் அப்படின்னா, நம்மளோட மோஸ்ட் ஆஃப் த ஸ்டோர்ஸில் இருக்க சில்லரோ இல்லை ஃப்ரீசரோ நம்ம அந்த டெம்பரேச்சரில் அவங்களால மெயின்டைன் பண்ண முடியலை. ஏன்னா பவர் ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்குது, அவங்களுக்கு வந்து ஸ்பேஸ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. அதனால் ஒரே ஃப்ரீசர் தான் இருக்கும். அதில் சிக்கனும் இருக்கும், மட்டனும் இருக்கும், அதில் ஆஃபல்ஸும் இருக்கும். பவர் போயிடுச்சுன்னா அவங்களுக்கு பேக்கப் இருக்காது. அதனால இந்தியாவில் வந்து வி ஹாவ் ரெசிஸ்டன்ஸ் டு சில்டு மீட். பட் ஒரு ஸ்ட்ரக்சர்டாக ஒரு ஆர்கனைஸ் பிளேயர் வரும்போது
இட் இஸ் கோயிங் டு பி ஈஸி டு ஓவர் கம் தட் இனர்ஷியா. பட் ஆனால் அவைலபிலிட்டி இருக்கும்போது இதுக்கான ஷிஃப்ட் எப்படி இன்னைக்கு இந்த அவைலபிலிட்டி இப்போ சிங்கப்பூர் எடுத்துட்டிங்கன்னா வேறு ஆப்ஷனே கிடையாது, அங்கேருந்து எங்கேருந்தாவது சோர்ஸ் பண்ணி தான் ஆகணும், ஃப்ரோசன் தான் நம்ம இது பண்ணி ஆகணுங்கும்போது இப்போ இந்தியாவில் வந்து ஆல்ரெடி அவைலபிலிட்டி இதுக்கான மார்க்கெட் இருக்கு இல்லையா, பட் இந்த ஷிஃப்ட் எவ்வளோ நாளில் நடக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க? ஃபர்ஸ்ட் வந்து இப்போ சவுத் இந்தியா வந்து கன்சப்ஷன் சைட் ஆஃப் இந்தியா, ப்ரொடக்ஷன் சைட் ஆஃப் இந்தியா இஸ் நார்த் இந்தியா. இப்போ நீங்கள் சவுத் இந்தியா எடுத்துட்டீங்க அப்படின்னா 98% ஆஃப் த பாப்புலேஷன் வந்து தே கன்சியூம் மீட் அண்ட் சீ ஃபுட். நார்த் இந்தியா எடுத்துட்டிங்கன்னா the percentage is far lower. ஆனால் அது வந்து ஒரு அக்ரேரியன் கம்யூனிட்டி. நார்த் இந்தியா வந்து ப்ரிடாமினென்ட்லி அக்ரேரியன் கம்யூனிட்டி, சவுத் இந்தியா வந்து ப்ரிடாமினென்ட்லி இண்டஸ்ட்ரியலைஸ்ட் எக்கனாமி. அங்கே வந்து கோட்ஸ் அண்ட் ஷீப்புங்கிறது அது வந்து அவங்களோட லைவ்லிஹுட், அது வந்து ப்ரொடக்ஷன் ஸ்டேட்ஸ், நம்ம வந்து கன்சப்ஷன் ஸ்டேட்ஸ். ஸோ இங்கே அவைலபிலிட்டி இருக்குது அப்படின்னா ஃபர்ஸ்ட் அதுக்கே ஆன்சர் வந்து நோ தான். நீங்கள் சிங்கப்பூர் எப்படி இம்போர்ட் டிபெண்ட்டாக இருக்கோ, நம்ம சவுத் இந்தியாவும் டிபெண்ட் ஆன் நார்த் இந்தியன் அனிமல்ஸ். பாயிண்ட் நம்பர் 2, the shift will happen because the education has been already done. அதாவது நீங்கள் சிக்கன் இந்த போல்ட்ரிலே இந்த ஷிஃப்ட் நடக்காதுன்னு சொன்னாங்க. வெஜிடபிள்ஸ் ஃப்ரெஷ் ப்ரொடியூஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஆனியனோ டொமேட்டோவோ எதுவுமே ஆன்லைனில் போகாது, நான் கையில் தொட்டு பார்த்து தான் வாங்குவேன், நான் பார்த்து தான் வாங்குவேன்னு இருந்தாங்க. இன்றைக்கி மெட்ரோஸில் எல்லாத்துலேயுமே இந்த ஷிஃப்ட் நடந்துருச்சு. குவிக் காமர்ஸ் வந்து லிட்ரலி தே ஆர் டாமினேட்டிங் த என்டையர் ரீட்டைல் ஸ்பேஸ் இல்லையா. சிக்கன்லேயே இதே ரெசிஸ்டன்ஸ் தான் இருந்தது, இல்லை நான் பேக் பண்ணியிருக்கிறது வாங்க மாட்டேன், நான் என் முன்னாடி தான் புச்சரிங் பண்ணி வாங்குவேன். பட் வந்து இப்போ இன்னைக்கு எல்லாமே ஆன்லைனில் ஷிஃப்ட் ஆயிடுச்சு. ஸோ இந்த கேட்டகரி ஏன் இன்னும் மட்டன் ஷிஃப்ட் ஆகலை அப்படின்னா த ரீசன் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். அந்த ப்ராப்ளமை நீங்கள் கரெக்டாக அட்ரஸ் பண்ணீங்கன்னா, அந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக நீங்கள் அட்ரஸ் பண்ணீங்கன்னா ஐ டோன்ட் திங்க் தெர் வில் பி எனி ரெசிஸ்டன்ஸ் ஆர் ஃப்ரிக்ஷன் டு மேக் தி ஷிஃப்ட் ஹேப்பன். ஸோ நீங்கள் பேசும்போது சொல்லியிருந்ததுன்னா இதுலேருந்து எனக்கு லைக் ஒரு ப்ராஃபிட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணி தரது எங்களுடைய டார்கெட் கிடையாது, ஒரு மார்க்கெட்டை வந்து ஒரு அதில் ஒரு இம்பேக்ட் க்ரியேட் பண்ணுறது தான் எங்களுடைய மேஜர் அப்ஜெக்டிவாக இருந்ததுன்னு சொல்லிட்டு. ஸோ உங்களை அடுத்த பிளான்ஸ் என்ன? லைக் இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரணுங்கிறவங்க, லைக் மேபி இந்த ஒரு புச்சர் ஷாப் வைக்கணும்னு நினைக்கிறோம், இல்லை இந்த மீட் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரணும்னு நினைக்கிறாங்க, எஸ்பெஷலி கோட்ஸ் அண்ட் ஷீப்குள்ளே வரணும்னு நினைக்கிறாங்கன்னா அவங்க தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன, அதை லைக் நீங்கள் அதை என்ன மாதிரி பிளான்ஸ் வச்சு அடுத்து ஈஸியாக ஆக்கணும்னு நினைக்கிறீங்க? ஸோ எனிஒன் ஹூ இஸ் ட்ரைங் டு கெட் இன் டு திஸ் மார்க்கெட், நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா ஐ வுட் அட்வைஸ் ஸ்டார்ட் ஸ்மால், சின்னதாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். பிகாஸ் த வேல்யூ இன்வால்வ், நீங்கள் அதுக்கு போடுற பணம் இருக்குல்ல, இன்றைக்கி ஒரு 100 அனிமல் எடுத்துகிட்டு வந்து நீங்கள் சேல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா யூ ஹேவ் டு டெப்ளாய் 10 lakhs. இந்த 10 லட்ச ரூபாய் எடுத்துகிட்டு வந்து நீங்கள் 100 கோட்ஸுக்கு கஸ்டமர் பிடிக்கிறது ஃபஸ்ட்டு பிரச்சனை. இப்போ நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்க அப்படின்னா இது சிக்கன் மாதிரி இல்லை ஆனியன் டொமேட்டோ மாதிரி, நான் 100 கோட் வாங்குகிறேன், லைவ் வெயிட் போட்டு அப்படியே கொடுக்குறேன். அவங்க என்ன நினச்சிக்கிறாங்கன்னா இது ஒரே ஒரு ப்ராடக்ட், எவ்ரி கோட் இஸ் ஆல் 100 கோட்ஸ் ஆர் சேம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிறாங்க. பட் அது இல்லை. நான் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி ஒவ்வொரு அனிமலையும் ஒவ்வொரு மாதிரி ப்ரைஸ் பண்ண தெரியணும். அது ப்ரைஸ் பண்ண தெரிஞ்சவங்க தான் ட்ரெடிஷ்னல் புச்சர் ஸ்டோர்ஸ், ட்ரெடிஷ்னல் ட்ரேடர்ஸ், அவங்களுக்கு தான் அதை ப்ரைஸ் பண்ண தெரியும். நியூ பிளேயர்ஸோட ப்ராப்ளம் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு ப்ராப்ளமே ஒவ்வொரு அனிமலையும் ஒவ்வொரு மாதிரி ப்ரைஸ் பண்ணுங்கிற அவேர்னஸே இல்லாமல் உள்ளே வந்துடுறாங்க. ஸோ இந்த காம்ப்ளெக்சிட்டிஸ் எல்லாம் நீங்கள் எப்படி சால்வ் பண்ண போகிறீங்கிறதுக்கு ஃபஸ்ட்டு உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் வேணும். அது இருந்தால் உள்ளே வாங்க. அது இல்லாமல் உள்ளே வந்தீங்க அப்படின்னா யூ ஹாவ் டு டெப்ளாய் ஹியூஜ் கேபிட்டல், பெரிய பணத்தை உள்ளே போடணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்படி சொல்கிறேன், உத்தரப்பிரதேஷ்லேருந்தே ஒரு ட்ரக் லோட் ஆஃப் அனிமல்ஸும் இங்கே கொண்டு வந்து சேல் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. அங்கேருந்து ஒரு ட்ரக் லோடு எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னா மினிமம் 350 அனிமல்ஸ் ஒரு ட்ரக்கில் நீங்கள் லோட் பண்ணணும். 350 அனிமல்ஸை இறக்குனீங்கன்னா இறக்குன அன்னைக்கே இல்லை அடுத்த நாளோ அதை விற்கிறதுக்குரிய டிஸ்ட்ரிபியூஷன் சேனல் இருக்கணும். நீங்கள் அதை 2 days 3 days நிப்பாட்டி வச்சிங்கன்னா குவாலிட்டி டிகிரேடேஷன் இருக்கும், ஷ்ரிங்கேஜ் இருக்கும், அதாவது வெயிட் லாஸ் இருக்கும், மார்ட்டாலிட்டி இறந்து போயிடும். நீங்கள் அங்கேருந்து இங்கே எடுத்துகிட்டு வந்து இங்கே மேய்ச்சல் வச்சு ஒரு 1 week கழிச்சு 2 weeks கழிச்சு விற்றுக்கலாம்னா அது விற்றுக்க முடியாது. நீங்கள் ப்ரொக்யூர் பண்ணி முடிச்சோடனே டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்குரிய ஸ்ட்ரென்த் உங்ககிட்ட இருக்கணும். அப்போ ஒரு 350 அனிமல்ஸ் எடுக்கணும்னா 350 அனிமல்ஸை சேல் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கஸ்டமர்ஸ் வேணும். அது Day 1 உங்களுக்கு கிடைக்காது. Day 1 கிடைக்கல அப்படின்னா அது ஃபர்ஸ்ட் மந்த்லையோ செகண்ட் மந்த்லையோ தேர்ட் மந்த்லையோ தான் உங்களுக்கு கஸ்டமர் பில்ட் ஆகிறாங்க அப்படின்னா அந்த 3 மாதத்தையும் அந்த பேர்ன் பண்ணுறதுக்குரிய கேபிட்டல் உங்ககிட்ட வேணும். அந்த கேபிட்டல் வந்து சின்ன கேபிட்டலாக இருக்காது, பெரிய கேபிட்டலாக இருக்கும். ஏன்னா எவ்ரி டைம் யூ ஹேவ் to buy 35 lakhs worth of animals. You have to bring it, you have to sell it across. ஏன்னா செஞ்சு முடிச்சோடனே மறுபடியும் அடுத்த வீக் போய் ப்ரொக்யூர் பண்ணணும், 2 days டிரான்ஸ்போர்ட் பண்ணணும், மறுபடியும் சேல் பண்ணணும், மறுபடியும் ப்ரொக்யூர் பண்ணணும், டிரான்ஸ்போர்ட் பண்ணணும். அப்போ சிக்னிஃபிகண்ட் கேபிட்டல் உள்ளே போடணும், கஸ்டமர் அக்விசிஷன் வேணும். அப்போ ஃபர்ஸ்ட்டு இவ்வளோ காம்ப்ளெக்சிட்டிஸை உங்களால் சால்வ் பண்ணுறதுக்கு உங்ககிட்ட கிளியர் கட் ரோட் மேப் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுட்டு உள்ளே வாங்க. ரெண்டாவது, நீங்கள் கொண்டு வந்ததுக்கப்புறம் ஏன் ஒரு எக்ஸிஸ்டிங் புச்சர் ஸ்டோர்ஸ், ஒரு எக்ஸிஸ்டிங் ஸ்டோர் உங்ககிட்ட வாங்கணும்? ஐதர் குவாலிட்டி பெட்டராக இருக்கணும், இல்லை ப்ரைஸ் கம்மியாக இருக்கணும், இல்லையா? இது ரெண்டுமே உங்களுக்கு எடுத்தோன்னே அந்த ஸ்ட்ரென்த்தும் கிடைக்காது. அப்போனா நீங்கள் டிஸ்கவுண்டிங் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் கஸ்டமர் அக்வயர் பண்ணுறதுக்கு டிஸ்கவுண்டிங் பண்ணணும். நான் இப்படி சொல்லுவேன், 450 rupeesக்கு லைவ் ப்ரைஸ்க்கு வாங்கி நீங்கள் 420 rupeesக்கு விற்கணும். ஒரு கேஜிக்கு 30 rupees லாஸ்ட்டில் விற்கணும். உங்களுக்கு அந்த
ரன்வே இருக்கா? இப்போ நீங்கள் எல்லா ஸ்டார்ட் அப்ஸும் பார்த்தீங்கன்னா அந்த ரன்வே அவங்களுக்கு இருக்கும், அந்த கேபிட்டல் அவங்களுக்கு இருக்கும். நான் வாங்கி இப்போ நீங்கள் வந்து குவிக்காம் பிளேயர்ஸ் எல்லாம் எடுத்துட்டீங்க அப்படின்னா ஃபார் எவ்ரி டெலிவரி, எவ்ரி சிங்கிள் டெலிவரி தே ஆர் லூசிங் க்ளோஸ் டு 50-60 rupees. தே ஆர் லூசிங் மணி அண்ட் தே ஆர் அக்வயரிங் கஸ்டமர்ஸ். அப்போ நீங்கள் இது எப்படி பண்ண போகிறீங்க? எடுத்தோடனே அப்போ அந்த லாஸை உங்களால் சஸ்டெயின் பண்ண முடியாது. 3 months 4 months கழிச்சு அது பில் பண்ணுறதுக்கு யூ நீட் சிக்னிஃபிகன்ட் கேபிட்டல். ஸோ இதெல்லாம் திங்க் த்ரூ பண்ணிவிட்டு you just take the first step. அது எடுத்ததுக்கு அப்புறமும் make it simple, make it small, start small. That is what I would advise. ஸோ நீங்கள் எப்படி லைக் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இன்றைக்கி வீக்லி 3000 அனிமல்ஸுங்கிறது இந்த க்ரோத் எப்படி இருந்தது? நீங்கள் இனிஷியலாக ஃபாலோ பண்ணக்கூடிய ஸ்ட்ராட்டஜிஸ்? See, in our case, I was very clear that we are angel funded because we had the capital. We had the capital and we also had the roadmap. அதாவது ஓகே இந்த மார்க்கெட்டை ஷிஃப்ட் பண்ணணும் அப்படின்னா we have to traverse all these we know the journey. அதனால வந்து என்ன அப்படின்னா அந்த பேர்ன் பண்ணுறதுக்குரிய ரன்வே எங்ககிட்ட இருந்தது. ஸோ அதான் சொல்கிறேன், அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் ஒரு மாதத்துக்கு 30 lakhs 40 lakhsலாம் we lost. அண்ட் அந்த டைமில் நான் என்னோட இன்வெஸ்டர்ஸ் கிட்ட போய் என்ன சொன்னேன் அப்படின்னா, சார் we are losing close to 30-40 lakhs per month. Should we proceed because we have some exciting ideas. We are working on some exciting ideas. But there are significant chances that we will fail. We will lose all the 10 crores also. There is a chance that we will lose all the money also. But my investor, because in my case, everyone was a marquee investor. They are big names in the industry. So, அவங்க சொன்னது என்ன அப்படின்னா, see, we have to iterate, we have to move fast, we have to move forward. Let us keep experimenting. So let us try to shift the market. If at all we are not going to shift the market, we are okay with it. That kind of confidence was there. That kind of cushion was there in our case. எங்களோட மெயினானது என்னென்னா இந்த பேர்ன் பண்ணுறதுக்கு, இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதுக்கு எங்ககிட்ட அந்த கேபிட்டல் இருந்தது. இந்த ஏர்லி ஸ்டேஜ்லேயே வந்து ஒரு ஃபண்டிங் வாங்குறதுங்கிறது ஒரு பக்கம் அந்த அட்வான்டேஜ் அண்ட் பெனிஃபிட்ஸ் இருந்தாலுமே அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஸ்டார்ட் அப்ஸ் வந்து என்னென்னலாம் வந்து அவங்க ஆரம்பத்திலே அவங்க கவனிக்கணும் அண்ட் என்ன மாதிரி ஒரு இன்வெஸ்டரை வந்து அவங்க இது பண்ணணும் அப்ரோச்? இப்போ எங்களோட கேஸில் நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட் டைம் இது எங்களோட ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் அப் கிடையாது. இதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து கெஃபே எக்ஸ்டின்னு ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தோம், கேஃபிடேரியா அக்ரிகேஷன். இப்போ நீங்கள் 2012-13 பார்த்தீங்கன்னா ஸ்விக்கி ஜொமேட்டோலாம் கிடையாது. இன்ஃபேக்ட் ஸ்விக்கி கிடையாது 2010-11 ஸ்விக்கி வந்து எப்படி ரீட்டைல் ரெஸ்டாரண்ட்டை அக்ரிகேட் பண்ணுறாங்களோ, மார்க்கெட் பிளேஸ் கிரியேட் பண்ணாங்களோ, நாங்கள் கார்பரேட்டில் இருக்க கேஃபிடேரியாவில் இருக்க வெண்டர்ஸ் எல்லாத்தையும் அக்ரிகேட் பண்ணுற மாதிரி ஒரு மார்க்கெட் பிளேஸ் கிரியேட் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருந்தோம். We had around 200+ employees at that point of time. We were serving almost all the top leading IT clients in India. நீங்கள் டாப் 10 clients எடுத்துட்டிங்கன்னா, டாப் 10 IT companies இந்தியாவில் எடுத்துட்டிங்கன்னா 8 companiesக்கு வந்து we were providing services. We were handling their entire cafeteria operations using tech stack. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ், அந்த எக்ஸ்போஷர், அந்த கனெக்ஷன் எங்ககிட்ட இருந்தது. அந்த கனெக்ஷன் இருக்கும்போது எங்களுக்கு கோவிட் வரும்போது என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த கேஃபிடேரியா ஸ்பேஸ் வந்து வயபிளாக இல்லை. அதாவது அதில் க்ரோத் இருக்கிறதுக்குரிய ஆப்பர்ச்சுனிட்டி இல்லாமல் போயிடுச்சு. ஏன்னா நாங்கள் கேஃபிடேரியா ஃபுல்லாக அக்ரிகேட் பண்ணோம், எல்லாம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் போயிட்டாங்க. அந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் போனதில் இன்னொரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, அது 2 yearsல மறுபடியும் பேக் டு ஆஃபீஸா இல்லை 5 yearsல பேக் டு ஆஃபீஸா அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி இல்லை. அதனால we had to shut it down. பட் அந்த எக்ஸ்பீரியன்ஸும் அந்த ஸ்கேல் பண்ண எக்ஸ்போஷரும் எங்களுக்கு நிறைய இன்வெஸ்டர்ஸையும் கனெக்ட் பண்ணியிருந்தது. அந்த கான்ஃபிடென்ஸ்னால தான் இந்த கேபிட்டல் எங்களுக்கு கிடைச்சது. ஸோ ஜென்ரலாக யாராச்சும் கேபிட்டல் ரைஸ் பண்ணணும் அப்படின்னா, பாயிண்ட் நம்பர் 1, யூ ஹாவ் டு ரைஸ் இட் த்ரூ யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி. அதை தான் நம்ம ஏஞ்சல்னு சொல்லுவோம். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பையன் நல்லா ஒர்க் பண்ணுவான்னு தெரியும், இந்த பையன் மேலே நம்பிக்கை இருக்குது, இவன் சொல்கிறத வந்து ஒரு டிசிப்ளின்டாக எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு கெப்பாசிட்டி இருக்குது, இந்த ஒரு 50 லட்ச ரூபாய் 20 லட்ச ரூபாய் 10 லட்ச ரூபாய் அப்படின்னு சேர்ந்து பூலின் பண்ணுறது தான் நம்ம ஏஞ்சல் ஃபண்டுன்னு சொல்லுவோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு ஃபண்ட் வந்து உங்களுக்கு எங்கேருந்து வரணும் அப்படின்னா, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸில் இருந்து தான் வரும். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கிட்டேருந்து நீங்கள் ஃபண்ட் ரைஸ் பண்ணதுக்கப்புறம் ப்ராடக்ட் மார்க்கெட் ஃபிட்டுன்னு ஒன்று சொல்லுவோம், PMF அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒர்க்கபிள் ப்ராடக்ட் என்கிட்ட இப்போ இருக்குது. நான் எங்கள் அப்பா கிட்டையும், என் அக்கா கிட்டையும், என் மாமா கிட்டையும், என் ஃப்ரெண்டு கிட்டையும் பைசா வாங்கி ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்டை ரெடி பண்ணிட்டேன். அந்த ரெடி பண்ண ப்ராடக்டை கொண்டு போய் நீங்கள் எக்ஸ்டர்னல் இன்வெஸ்டர்ஸ் கிட்ட பிச் பண்ணலாம். அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க வந்து சீட் ஸ்டேஜில், அதாவது ப்ராடக்ட்டே உங்ககிட்ட இல்லைனா இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க. ப்ராடக்ட்டே இல்லாமல் இன்வெஸ்ட் பண்ணுறது தான் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், ஏஞ்சல் ரவுண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து வந்து ப்ரீ சீரிஸ் A அப்படின்னு சொல்லுவோம். அப்போ தான் இன்வெஸ்டர்ஸ் சொல்லுவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஓகே இந்த பையன் 50 லட்ச ரூபாய் வச்சு ஒரு ப்ராடக்ட் காமிக்கிறான், அந்த ப்ராடக்ட்டை வந்து ஒரு சிட்டியில் ஒர்க் பண்ணி காமிக்கிறான், இல்லை ஒரு லொக்காலிட்டியில் ஒர்க் பண்ணி காமிக்கிறான், அது வந்து ஒர்க் ஆகுது, இது வந்து உண்மையிலே
100 சிட்டிஸ்க்கு எடுத்துகிட்டு போகிறதுக்குரிய பொட்டென்ஷியல் இருக்குது அப்படிங்கிற கான்ஃபிடென்ஸ் இருக்க மாதிரி பிச் பண்ணும்போது தான் ப்ரீ சீரீஸே வரும். அப்போ ஒரு சிட்டியில் நடத்தி முடிச்சிட்டேன், நான் 10 சிட்டிஸ் போகிறதுக்கு கேபிட்டல் வேணும், 20 சிட்டிஸ் போகிறதுக்கு கேபிட்டல் வேணும், சீரீஸ் ஏ போவாங்க. எப்பா தமிழ்நாடு பூரா நொறுக்கி தள்ளிட்டு அந்த பையன், நவ் வி ஹவ் டு திங்க் அபவுட் கோயிங் ஆல் அவுட், அதாவது எல்லா ஸ்டேட்ஸ்க்கும் போகலாம் அப்படின்னா சீரீஸ் பி, சீரீஸ் சி, அண்ட் தென் த எண்ட் கேம் இஸ் ஜென்ரலி லைக் ஐபிஓ. ஏன்னா எல்லாத்துக்குமே இப்போ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் வந்து உங்ககிட்ட எக்ஸிட் பற்றிலாம் கேட்க மாட்டாங்க, உங்கள் மேலே இருக்க நம்பிக்கையில் பணத்தை போடுவாங்க. பட் சீரீஸ் ஏ, சீரீஸ் பி, எக்ஸ்டர்னல் இன்வெஸ்டர்ஸ் வரும்போது எண்ட் கேம் என்னன்னு வேணும். ஓகே நான் பணத்தை போடுறேன், என் பணம் எனக்கு ஒரு 10 டைம்ஸாக திரும்பி வரணும்னா இதுக்கு என்ன எண்ட் கேம், அதுக்குரிய பொட்டன்ஷியல் என்ன, அது இருந்தால் தான் அவங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ நிறைய விஷயங்கள் வந்து உங்களுடைய பிஸ்னஸ் ஜேர்னியை பற்றியும் பேசியிருந்தோம், அதில் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எப்படி நீங்கள் வாங்கியிருந்தீங்க அப்படிங்கிறத பற்றி பேசியிருந்தோம். இன்றைக்கி ஒரு ஸ்டார்ட் அப் எக்கோ சிஸ்டமில் வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. இன்றைக்கி பணம் இருந்தால் தான் பிஸ்னஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு நிலைமை வந்து இன்றைக்கி சூழ்நிலையில் இல்லை. இன்றைக்கி இன்வெஸ்டர்ஸ் வந்து என்ன ஸ்டேஜ் ஆஃப் என்ன ஒரு ஐடியா ஸ்டேஜில் இருக்கிறதுலையும் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்களா? அண்ட் இன்றைக்கி ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டோ ஒரு நல்ல ஐடியாவோடு இருந்தாங்கன்னா அவங்க எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்? ஐடியேஷன் ஸ்டேஜில் வந்து எக்ஸ்டர்னல் இன்வெஸ்டர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணுற வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. அன்லஸ் அதர்வைஸ் நீங்கள் ஏதோ ஒரு இன்குபேஷன் சென்டர்லேருந்து வரீங்க. ஒரு ப்ரீமியர் இன்ஸ்டியூட்ஸ்லாம் இன்குபேஷன் சென்டரே இருக்குது, ஸ்டார்ட் அப் இன்குபேஷன் சென்டரே இருக்குது. அங்கே இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஏஞ்சல், அதாவது நீங்கள் இன்வெஸ்டர்ஸே பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்க. அதாவது என்னோட டிக்கெட் சைஸே 50 லட்ச ரூபாய் தான் சொல்கிற இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்க, என்னோட டிக்கெட் சைஸ் 10 கோடின்னு சொல்கிற இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்க, என்னோட டிக்கெட் சைஸ் ஸ்டார்டிங்கே 50 கோடின்னு சொல்கிற இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்க, என்னோட டிக்கெட் சைஸ் ஸ்டார்டிங்கே 1000 கோடி ரூபாய் தான், 1000 கோடி ரூபாய் கம்மியாக இன்வெஸ்ட் பண்ணவே மாட்டேன்னு சொல்கிற இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்க. அப்போ எந்த இன்வெஸ்டர்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. நீங்கள் வந்து ஒரு பெரிய இன்வெஸ்டர்ஸ் கிட்ட நீங்கள் உங்களோட பிச் பண்ணிங்கன்னா அது அங்கே நீங்கள் உங்களோட ஐடியாவை அனுப்புறது கூட யூஸ்ஃபுல்லாக இருக்காது. அப்போ உங்களோட ஸ்கேல் என்ன, சீட் ஸ்டேஜ், அந்த சீட் லெவலில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்குரிய இன்வெஸ்டர்ஸ் இருப்பாங்க. தே வில் பிக் 15%, 20% ஆஃப் த ஸ்டேக் அண்ட் தே வில் புட் சம் ஃபியூ டாலர்ஸ் இன் டு யுவர் கம்பெனி. பட் ஜென்ரலாக அதெல்லாம் இன்குபேஷன் சென்டர் லெவலில் தான் நடக்கும். ஐடியேஷன் ஸ்டேஜில் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் தான் வந்து நம்பர் 1 பெட். இன்றைக்கி இந்த ஆடு வளர்ப்பு ஒரு தொழிலாக எடுத்து பண்ணுறவங்களுக்கு இருக்கக்கூடிய சேலஞ்சஸ் என்ன, அது ப்ராஃபிட்டபுளாக பண்ண முடியுமா? ஏன்னா நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து இதுக்குள்ளே வந்துடுறாங்க. இதை பற்றி வீடியோ நம்ம பண்ணும்பொழுது வீடியோவில் பேசுகிறவங்க இது ப்ராஃபிட்டபுளுங்கிறாங்க. பட் ஆனால் கமெண்ட் செக்ஷனில் பார்க்கும்போது இல்லை இவங்க சும்மா போய் சொல்கிறாங்க, இவங்க ஆடு விற்கிறதுக்காக சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நிறையா வீடியோஸ்லாம் நான் கமெண்ட்ஸில் பார்த்துருக்கேன். இந்த ஆடு வளர்ப்பு தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னென்ன? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டிஎம்சி வந்து இஸ் நாட் இன் டு ஃபார்மிங். நீங்கள் ஃபார்மிங் பண்ணுங்க. வி ஆர் நாட் இன் டு ஷீப் ஃபேட்டனிங் ஆர் எனி திங். நாங்கள் என்ன அப்படின்னா வி ப்ரொக்யூர் அனிமல்ஸ் அட் ஸ்கேல் ஃப்ரம் ஃபார்மர்ஸ் அண்ட் தென் வி ரீடிஸ்ட்ரிபியூட் and we distribute it to butcher stores. That is the business model. இப்போ நீங்கள் ஃபார்மிங் பற்றி கேட்கும்போது நான் சேலஞ்சஸ் என்னவா இருக்குங்கிறது நான் சொல்கிறேன். நான் ப்ராஃபிட்டபுளாக இருக்குமா இல்லை லாஸ் மேக்கிங்காக இருக்குமா அந்த டாபிக் உள்ள வரல. என்னென்ன சேலஞ்சஸ் இருக்குன்னு சொல்கிறேன். இப்போ நீங்கள் போல்ட்ரி வந்து ஃபார்மிங் தான். போல்ட்ரி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இண்டஸ்ட்ரியலைஸ்ட், அதாவது ஒரு கண்ட்ரோல்டு என்விரான்மெண்ட்டில் சிக்கனை வளர்க்குறோம் 35 days, அதை கொண்டு போய் ஸ்டோர் ஃப்ரண்ட்டில் சேர்த்துறோம். பட் சிக்கனில் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா ஜெனட்டிக் லெவல்லேருந்து அதை மாடிஃபை பண்ணியாச்சு. ஜெனட்டிக் லெவல் அந்த கிராண்ட் பேரண்ட் பேர்ட் இருக்கும், அதுலேருந்து ஒரு பேரண்ட் பேர்டு வரும், அதுதான் முட்டை போடும், அதை ஹேச்சரிக்கு அனுப்புவாங்க, அது குஞ்சு பொரிக்கும், அந்த குஞ்சு எடுத்துகிட்டு போய் ஃபார்ம் கேட்டில் விடுவாங்க. அந்த ஃபார்ம் கேட்டுக்குன்னு ஒரு எஸ்ஓபி இருக்கும். அந்த சிக்ஸுக்கு நீங்கள் வந்து ஒரு ஃபார்முலேட்டட் ஃபீட் ஒன்று கொடுப்பீங்க. அது வந்து 3 டிஃப்ரெண்ட் ஃபீட்ஸ் கொடுப்பீங்க. அது ஃபார்முலேட்டட் ஃபீட். அந்த 35 daysக்கு அதுக்கப்புறம் அதை டிரான்ஸ்போர்ட் பண்ணி எடுத்துகிட்டு கொண்டு போய் ஸ்டோர் ஃப்ரண்டில் கொடுக்குற வரைக்கும் இட் இஸ் இன்டெகிரேட்டட். அதாவது ஜெனட்டிக் லெவல்லேருந்து இன்டெகிரேட்டட். இந்த ஜெனட்டிக்கில் இருக்க சிக்ஸ் அந்த சிக்ஸ் தான் டிசீஸ் ரெசிஸ்டண்ட்டாகவும் எல்லா வெதருக்கும் எல்லா வெதருக்கும் சூட்டபுளாக இருக்க மாதிரி நம்ம வந்து இண்டஸ்ட்ரியலைஸ் பண்ணியாச்சு. அதே மாதிரி இண்டஸ்ட்ரியலைசேஷன் கோட்ஸ் அண்ட் ஷீப்பில் இருக்கானா இல்லை. கோட்ஸ் எடுத்துட்டிங்க அப்படின்னா கோட்ஸ் வந்து ஃப்ரீ ரேஞ்ச் அனிமல், அதை நீங்கள் வந்து ஒரு கண்ட்ரோல் என்விரான்மெண்ட்டில் வளர்க்கவே முடியாது. ஷீப் வந்து ஃபேட்டனிங் ஃபார்ம் பண்ணலாம். ஆனால் என்ன சேலஞ்ச் அப்படின்னா அந்த பேபி கோட்ஸ் இல்லை கிட்ஸ் எடுத்துகிட்டு வரீங்கல்ல, அந்த கிட்ஸ் வந்து அதோட பேரண்ட் என்னங்கிற ட்ரேசபிலிட்டி கிடையாது. அது ஒரு ஹெல்த்தி பேரண்ட் கிட்டேருந்து வந்திருக்கா இல்லை ஒரு நல்ல ஹெல்த்தி நல்ல க்ரோத் ஓரியன்ட் ஒரு பேரண்ட் கிட்டேருந்து அந்த கிட் வந்திருக்கா, நீங்கள் எடுத்துகிட்டு வர குட்டி வந்திருக்கா அப்படின்னா அந்த ட்ரேசபிலிட்டி டீட்டெயில்ஸ் நம்மக்கிட்ட கிடையாது. அப்போ இந்த ஃபார்ம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எல்லாமே என்ன பண்ணுறாங்கன்னா ஏதோ ஒரு மார்க்கெட் ஏதோ ஒரு சந்தைக்கு போய் பண்டில்டாக குட்டியை வாங்கிட்டு வராங்க. அந்த குட்டியில் ஹெல்த்தியான கிட்ஸும் இருக்கும், கொஞ்சம் சிக்கான கிட்ஸும் இருக்கும், நல்ல க்ரோத் கொடுக்கக்கூடிய கிட்ஸும் இருக்கும், க்ரோத் ஸ்லோவாக இருக்க கிட்ஸும் இருக்கும். அப்போ நீங்கள் எடுத்துகிட்டு வந்து இப்போ சிக்கன் மாதிரி இந்த ஷீப்பும் ஒரே மாதிரி வளர்ச்சி இருக்குமானா இருக்காது. ஒன்று நல்லா வளர்ந்துட்டு ஒரு பேட்ச் வந்து பார்த்திங்கன்னா நல்ல க்ரோத் இருக்கும், ஒரு பேட்ச் வந்து க்ரோத்தே இருக்காது.
ஏன்னா அதோட பேரண்ட் பற்றி எந்த ட்ரேசபிலிட்டி இன்ஃபர்மேஷன் நம்மக்கிட்ட கிடையாது. அதனால் நீங்கள் ஒரு டைம் இந்த சந்தையில் போய் எடுப்பீங்க, ஒரு டைம் அந்த சந்தையில் போய் எடுப்பீங்க, இல்லை இங்கே வந்து எடுப்பீங்க. இந்த மாதிரி எடுக்கும்போது உங்களுக்கு க்ரோத் யூனிஃபார்மாக இருக்காது. பாயிண்ட் நம்பர் 1. க்ரோத் யூனிஃபார்மாக இல்லை அப்படின்னா உங்களுக்கு காஸ்ட் ஒர்க் அவுட் பண்ணுறதும் ஈஸியாக இருக்காது, கஷ்டமாக இருக்கும். செகண்ட் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, இந்த ஃபேட்டனிங் ஃபார்மில் எப்போ உங்களுக்கு ப்ராஃபிட் மார்ஜின்குரிய ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நீங்கள் எடுத்து வைப்பீங்க அப்படின்னா, அந்த 30 கேஜிக்கு மேலே லைவ் வெயிட் போகணும். 30 கேஜிக்கு மேலே போகும்போது தான் அது உங்களுக்கு ப்ராஃபிட்டபிள் ஆகும். ஆனால் ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, 30 கேஜிக்கு மேலே போகிற அந்த லார்ஜ் சைஸ் அனிமலை எடுக்கிறதுக்குரிய கஸ்டமர் செட் வந்து ரொம்ப ரொம்ப சின்ன கஸ்டமர் செட்டாக இருக்காங்க. அதனால வந்து உங்களுக்கு அது அவ்வளோ ஈஸியாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுலையும் கஷ்டமாக இருக்கும். இந்த 2 சேலஞ்சினால தான் இந்த 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 கேட்டகரி வந்து ப்ராஃபிட்டபிளாக இருக்கா இல்லை லாஸ் மேக்கிங் வெஞ்சரா அப்படின்னு யாருனாலையும் சொல்ல முடியாது. தட் இஸ் த மேஜர் சேலஞ்ச். ஸோ பாயிண்ட் நம்பர் 1, ஹெல்த்தியான கிட்ஸ் தான் எடுத்துகிட்டு வரீங்களாங்கிற ட்ரேசபிலிட்டி உங்ககிட்ட கிடையாது. அந்த எந்த கிட்ஸுக்கு எந்த மாதிரி ஒரு ஃபார்முலேட்டட் ஃபீடு இருக்கா அதுவும் கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு தேவையான மாதிரி ஒரு ஃபீடை வந்து ஃபார்முலேட் பண்ணிக்கிறாங்க. தெர் இஸ் நோ ஸ்டாண்டர்டைஸ்ட் சயின்ஸ் பேக்ட் ஃபீட் ஃபார் எனி பர்டிகுலர் ப்ரீட் ஆஃப் அனிமல்ஸ். தேர்ட், ஓவர் சைஸ் ஆனதுக்கப்புறம் தான் அது அந்த ப்ராஃபிட் மார்ஜினை ஹிட் பண்ணுறதுக்குரிய பேரியரே அது கிராஸ் பண்ணும். அதனால ஆனால் அந்த 30 கேஜி அந்த 30 கேஜி லைவ் வெயிட் இருக்க அனிமலை வாங்குறக்கூடிய கஸ்டமர் செட்டும் இங்கே கம்மி. இது 3 சேர்ந்து உங்களுக்கு வந்து ஒரு பெரிய இன்கம் அன்சர்டனிட்டியை உருவாக்கும். ஆமாம். ஸோ இது 3 தெரிஞ்சதுக்கப்புறம் ப்ளீஸ் ஜம்ப் இன் டு திஸ் பர்டிகுலர் கேட்டகரி. ஓகே, இன்றைக்கி நான் ஒரு புச்சர் ஷாப் வச்சுருக்கேன். ஸோ என்னுடைய கறிக்கடைக்கு தேவையான அனிமல்ஸை வந்து நான் வந்து மார்க்கெட்லேயோ இல்லை சந்தையிலையோ போய் தான் வாங்கிட்டு வந்துட்டுருக்கேன். இது வரைக்கும் நான் ஏன் வந்து உங்ககிட்ட வாங்கணும், அதில் இருக்கக்கூடிய எனக்கு அட்வான்டேஜஸ் என்ன? இதுவே வந்து இது ஒரு B2Bயாக பார்க்கும்போது இது ஒரு கேள்வி இருக்குது. இதுவே ஒரு B2Cயாக நான் பக்ரீத்துக்காகவோ அல்லது ஏதோ ஒரு கெடா வெட்டுக்காகவோ எனக்கு வந்து நான் ஒரு ஆடு வாங்கணும் அப்படிங்கும்பொழுது அவங்க சொல்கிறத நம்பி தான் அவங்க இதுக்கு முன்னாடி நம்ம ரெகுலராக ஆடு வாங்கி பழக்கிறக்காத வருஷத்துக்கு அல்லது 2 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் ஒரு ஆடு வாங்கியிருப்போம். எப்படி வாங்கணும்னு கூட தெரியாது. ஸோ அப்போது இந்த மாதிரி இருக்க ஒருத்தர் உங்ககிட்ட வராங்க அப்படின்னா அவங்களுக்கு என்னென்ன மாதிரி அட்வான்டேஜஸ் இருக்குது? ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் ஒரு ஸ்மால் சைஸ் புச்சர் ஸ்டோர், இப்போ இங்கே இருக்க புச்சர் ஸ்டோர்ஸில் 90% ஆஃப் த புச்சர் ஸ்டோர்ஸ் ஆர் ஸ்மால் சைஸ் புச்சர் ஸ்டோர்ஸ். உங்களோட ரெக்குவயர்மெண்ட்டே ஒரு 10 அனிமலாக தான் இருக்கும். ஆனால் அந்த 10 அனிமலும் என்ன மாதிரி அனிமல் வேணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஸ்பெக் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், என்னோட புச்சர் ஸ்டோரில் வந்து நான் வந்து லெஸ் தென் 1 இயர் அனிமல் தான் போடுவேன், மேல் அனிமல் தான் போடுவேன். இல்லை இன்னொரு ஸ்டோருக்கு வெறும் ஷீப் தான் போடுவேன், ஆனால் கர்நாடகா ஷீப் தான் போடுவேன். இன்னொரு புச்சர்ஸ்க்கு நான் கொஞ்சம் லார்ஜ் சைஸ்ட் அனிமல் தான் போடுவேன். ஃபார் எக்ஸாம்பிள் 30 கேஜி லைவ் சைஸ் இருக்க அனிமல் தான் போடுவேன். இந்த மாதிரி ஒவ்வொரு புச்சர் ஸ்டோர்ஸும் ஸ்மால் சைஸ் புச்சர் ஸ்டோர்ஸ் தான் உங்களுக்கு ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒரு ரெக்குவயர்மெண்ட் இருக்கும். நீங்கள் சந்தைக்கு போகிறது ஃபர்ஸ்ட் விஷயம், நீங்கள் சந்தைக்கு போகிறதே டிஸ்டன்ஸ் ஜாஸ்தி. மோஸ்ட் ஆஃப் த சந்தையில் எங்கேருந்து கோட்ஸ் அண்ட் ஷீப் வருதுன்னா அதுவும் ராஜஸ்தான், உத்தரப்பிரதேஷ், இல்லை மகாராஷ்டிரா, கர்நாடகா அங்கேருந்து தான் வருது. அங்கேருந்து ஒரு மிடில் மேன் கிட்டே போகுது, அந்த மிடில் மேன் கிட்டேருந்து உங்கள் ஸ்டோருக்கு வருது. அப்போ நீங்கள் அங்கே போகும்போது என்னென்னா எல்லாமே பண்டில்டாக இருக்கும். உங்களுக்கு தேவையான அனிமல் மட்டும் இருக்க முடியாது. ஒரு 10 அனிமல் இருந்ததுன்னா அதில் எல்லாமே மிக்சடாக இருக்கும், எல்லா குவாலிட்டியும் மிக்சடாக இருக்கும், எல்லா ஏஜும் மிக்சடாக இருக்கும், எல்லா சைஸும் மிக்சடாக இருக்கும். அப்படி இருக்கும்போது உங்களுக்குரிய அனிமலை மட்டும் நீங்கள் க்யூரேட் பண்ணி எடுக்கும்போது ப்ரைஸ் அன்சர்டனிட்டி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அங்கே போய் நீங்கள் வாங்கும்போது நெகோஷியேட் பண்ணி தான் வாங்குவீங்க. காமனாக ஒரு நெகோஷியேட் பண்ணி வாங்குவீங்க. அந்த விஷுவல் இன்ஸ்பெக்ஷன் கண்ணால் பார்த்து நெகோஷியேட் பண்ணும்போது நடக்கிற தவறு வந்து ஜாஸ்தியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு ஜாஸ்தியாக இருக்கும். அதாவது நீங்கள் ஜாஸ்தியாக கொடுத்து வாங்குறதுக்குரிய வாய்ப்புகள் ஜாஸ்தியாக இருக்கும். ரெண்டாவது, சந்தைக்கு போகும்போது ஒரு அன்சர்டனிட்டி இருக்குது. என்ன அன்சர்டனிட்டினா, ஒரு நேரம் உங்களுக்கு கிடைச்ச அனிமல் கிடைக்கும், இல்லை கிடைக்காம போகும். மார்க்கெட்டுக்கு இன்ஃப்ளோ பொறுத்து தான் இருக்கும். நீங்கள் அங்கே போய் ப்ரீ ஆர்டர்லாம் பண்ணுறதுக்குரிய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்காது. சில மார்க்கெட்ஸில் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த நெகோசியேஷனை ஓவர் கம் பண்ணுறதுக்காக லைவ் வெயிட் போட்டு விற்கிறாங்க. சில மார்க்கெட்டில் லைவ் வெயிட் போட்டு விற்கும் போது என்ன பிரச்சனைனா, அதில் ஃபுல்லாக ஃபீடு இருக்கும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி என்ன அப்படின்னா, ஒரு அனிமல் வந்து கோட்டோட பெரிய ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்னா, இட் கேன் ஹோல்ட் லாட் ஆஃப் ஃபீட். உள்ளே வச்சுட்டு அது கொஞ்சம் கொஞ்சமாக சூ பண்ணிகிட்டே இருக்கும். 3 to 5 kg வரைக்கும் ஃபீடு இருக்கும், ஃபீடும் தண்ணியும். நீங்கள் லைவ் வெயிட் போட்டு வாங்கினீங்கன்னா என்ன ப்ராப்ளம் இருக்கும் அப்படின்னா, 3 to 5 kg ஃபீடு தான் இருக்குமே ஒழிய அது வந்து மீட்டாக கன்வெர்ட் ஆகாது. ஸோ இப்போ டிஎம்சியோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, ஸோ வி ஆர் ப்ரொக்யூரிங் அனிமல்ஸ் அட் ஸ்கேல் 3000 அனிமல்ஸ் எவ்ரி வீக். நீங்கள் உங்களுக்கு தேவையான அனிமலை வந்து எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஒன் ஆஃப் த பேராமீட்டர், இப்போ நாங்கள் வந்து அதோட ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ணும்போது ஒன் ஆஃப் த பேராமீட்டர்ஸ் என்ன, நாட் த ஒன்லி பேராமீட்டர், ஒன் ஆஃப் த பேராமீட்டர்ஸ் என்ன அப்படின்னா லைவ் வெயிட்டும் நாங்கள் பார்ப்போம். அந்த லைவ் வெயிட் எப்படின்னா, அந்த 2 days ட்ராவல் பண்ணி வந்து இறங்கின உடனே
அதுக்கு ஃபீட் வாட்டர் கொடுக்காம ஃபஸ்ட்டு மெஷர் பண்ணுவோம். ஸோ அதோட லைவ் வெயிட் வித்தவுட் ஃபீட் அண்ட் வாட்டர் மெஷர் பண்ணுவோம், அதோட ஏஜ் மெஷர் பண்ணுவோம், ஜெண்டர் மெஷர் பண்ணுவோம், எந்த ரீஜன்லேருந்து வருதுன்னு மெஷர் பண்ணுவோம், குவாலிட்டி மெஷர் பண்ணுவோம், சைஸ் ரேஞ்ச் மெஷர் பண்ணுவோம். இதெல்லாம் மெஷர் பண்ணதுக்கப்புறம் ஒரு ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணுவோம். அது வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக கஸ்டமருக்கு ஒரு பில்லாகவும் கம்யூனிகேட் பண்ணிடுறோம். ஸோ இந்த லெவல் டிரான்ஸ்பரன்சி உங்களுக்கு இருக்காது. அதாவது ஃபஸ்ட்டு உங்களுக்கு தேவையான அனிமலை ப்ரீ புக் பண்ணிக்கலாம். எனக்கு இந்த டைப் ஆஃப் அனிமல் தான் வேணும்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அந்த டைப் ஆஃப் அனிமல் அங்கேயே அந்த டெலிவரி சென்டருக்கு வந்துடும், அந்த சேல்ஸ் சென்டருக்கு வந்துடும். அந்த கஸ்டமர் வந்து அந்த அனிமல்ஸை எடுத்துக்கலாம், அந்த செட் ஆஃப் அனிமல்ஸ் மட்டும் எடுத்துக்கலாம். பண்டில் பண்ணி எல்லா அனிமல்ஸையும் மிக்ஸ் பண்ணி எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. எடுத்துக்கலாம். எடுத்ததுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு பில் காப்பி எப்படி ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்குதோ அதே மாதிரி பில் காப்பி. அதில் லைவ் வெயிட் இருக்கும், ஒவ்வொரு டோக்கன் வைஸ் லைவ் வெயிட் இருக்கும், அதோட கிரேட் இருக்கும், அது ஒவ்வொரு அனிமலோட ப்ரைஸ் இருக்கும், அது மேலா ஃபீமேலாங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே அந்த பில் காப்பியில் இருக்கும். ரெண்டாவது ரெகுலராக ப்ரெடிக்டபிளாக இருக்கும். இல்லை இந்த வீக் இருக்கும், நெக்ஸ்ட் வீக் இருக்குமா இருக்காதான்னு தெரியாது, அடுத்த வீக் எப்படி இருக்குன்னு தெரியாது, இந்த சந்தையிலேருந்து அந்த சந்தைக்கு போகணும், அந்த சந்தையிலேருந்து இந்த மார்க்கெட் போகணும் அப்படிங்கிற இந்த கன்ஃபியூஷன் கிடையாது. ஸோ பிகாஸ் வி ஹாவ் ப்ரெசன்ஸ் அக்ராஸ் தமிழ்நாடு. ஸோ இந்த அட்வான்டேஜ் வந்து இருக்கனால ரீட்டைல் சேல்ஸில் தே கேன் ஃபோக்கஸ். ஸோ இதில் ப்ரைஸ் கம்மியாக தான் இருக்குமா, இல்லை கரெக்டான அந்த குவாலிட்டிக்கு ஏற்ற அந்த லைக் அனிமலுக்கு ஏற்ற ப்ரைஸாக இருக்குமா? இல்லை ப்ரைஸ் இது அதான் சொன்னேன், இது வந்து தெர் இஸ் நோ ரெஃபரன்ஸ் ப்ரைஸ். இப்போ சிக்கனுக்கு வந்து பேப்பர் ரேட்டுன்னு ஒன்று இருக்குது. ஆமாம், ஏன்னா ஒரே ப்ராடக்ட் தான் அது. அதில் வந்து அது இண்டஸ்ட்ரியலைஸ் பண்ணனால அது ஒரே ப்ராடக்ட். அதில் நீங்கள் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். கோட்ஸ் அண்ட் ஷீப்பில் வந்து அது ஒரே ப்ராடக்ட் கேட்டகரி கிடையாது. நான் தான் உங்கள்கிட்ட முன்னாடியே சொன்னேன், அது வந்து 750 ஐட்டம்ஸாக அதை ப்ரைஸ் பண்ணலாம், பொசிஷன் பண்ணலாம். அதனால வந்து ஒரே ப்ரைஸுங்கிறது கிடையாது. பட் அவர் ப்ரைஸ் இஸ் வெரி டிரான்ஸ்பரண்ட். இப்போ எங்ககிட்ட வந்ததுன்னா என்னன்னா ப்ரைஸ் கம்மியாக இருக்குமா கூட இருக்குமாங்கிறது கிடையாது. கூட இருந்தாலும் பில்லில் இருக்கும், கம்மியாக இருந்தாலும் பில்லில் இருக்கும். அதை பார்த்ததுக்கப்புறம் வேணுமா வேணாமா இதை எடுத்துகிட்டு போய் இந்த ப்ரைஸ்க்கு என்னால் சேல் பண்ணி மானிட்டைஸ் பண்ண முடியுமாங்கிற டெசிஷனை வந்து புச்சர் ஸ்டோர்ஸ் எடுத்துக்கலாம். தட் கைண்ட் ஆஃப் டிரான்ஸ்பரன்சி இஸ் தேர் அட் டிஎம்சி. ஓகே, ஒரு மனக்கணக்கு போட்டு ஆன் ஸ்பாட்டில் டெசிஷன் எடுக்கிறத விட இது வந்து டிரான்ஸ்பரண்டாக இருக்கும். ப்ரைஸ் ஜாஸ்தினா ஜாஸ்திங்கிறது யாரும் சொல்ல வேணா, டிஎம்சியே சொல்லிடும். அதுக்கேற்ற டெசிஷன் நீங்கள் எடுத்துக்கலாம். இன்றைக்கி வந்து மீட் வந்து 850க்கு தான் என்னோட அவுட்கோ, என்னோட ஃபார்ம் கேட் ப்ரைஸே 850 per kg தான் மீட் வருது. நீங்கள் 800க்கு உங்கள் ஸ்டோரில் ரீட்டெயிலில் விற்கிறீங்கன்னா லாஸ் மேக்கிங்கிறது அங்கேயே உங்களுக்கு தெரிஞ்சிடும். வி ஆர் வெரி கிளியர். நாங்கள் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, நீங்கள் 1200 விற்கிறவங்க இந்த மீட் எடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து 800 விற்கிறேன், 850க்கு வைக்கிறேன்னா, ஏன்னா அதிலே வந்து அந்த பில் காப்பியில் என்ன சொல்லுவோம் அப்படின்னா எந்த ரேஞ்சுக்குள்ளே இந்த மீட் வரும். ஓகே, அதுவும் வந்துடும், அந்த பில் காப்பியில் அதுவும் வந்துடும். ஸோ ஒன்று என்ன சொல்லுவோம் அப்படின்னா, நாங்கள் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, இதை எடுத்துக்கொண்டு போய் ஸ்டாக் பண்ணாதீங்க. ஏன்னா அனிமல்ஸ் இதோட பெரிய ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, எல்லாமே ஃபீட் பண்ணணும், ப்ராப்பராக ஃபீடிங் கொடுக்கணும். நீங்கள் வந்து 2 நாள் அதை வந்து ஸ்டாக் பண்ணுறீங்க, ப்ராப்பர் ஃபீட் இல்லை, ப்ராப்பர் வாட்டர் இல்லை, ஒரு ஸ்ட்ரெஸ்ஸான என்விரான்மெண்ட்டில் நீங்கள் அதை பொசிஷன் பண்ணுறீங்க அப்படின்னா வெயிட் லாஸ் ஆயிரும். இப்போ எங்களோட கேஸில் இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, ஸ்டாக் வந்து மண்டே வரும், டியூஸ்டே வரும், தேர்ஸ்டே வரும், ஃப்ரைடே வரும், சாட்டர்டே வரும். அப்போ உங்களுக்கு தேவையான மாதிரி சின்ன சின்ன லாட்டாக ஸ்ப்ளிட் பண்ணி எடுத்துக்கலாம். ட்ரெடிஷ்னல் நீங்கள் சந்தைக்கு போனீங்கன்னா ஏதோ ஒரு நாள் தான் அந்த சந்தை இருக்கும். நீங்கள் டியூஸ்டே சந்தை இருக்கும் அப்படின்னா நீங்கள் அடுத்த மண்டே வரைக்கும் அந்த ஸ்டாக்கை வாங்கிட்டு போய் ஸ்டாக் பண்ணணும். ஸ்டாக் பண்ணிங்கன்னா வெயிட் லாஸ் ஆகும். வெயிட் லாஸ் ஆகுதுன்னா இட்ஸ் வேல்யூ டெஸ்ட்ராயர். இன்னொரு கேஸ் அது கிடையாது. ஸோ ஓவராலாக பார்க்கும் பொழுது உங்களோட ஜேர்னி பற்றியும் இதில் இருக்கக்கூடிய சேலஞ்சஸ்னா அதை எப்படி நீங்கள் வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக மாற்றி நிறைய விஷயங்கள் மாற்றிருக்கீங்க இந்த இண்டஸ்ட்ரியில் அப்படிங்கிறது புரிஞ்சிக்க முடிஞ்சது. அண்ட் இந்த வீடியோவில் நேரம் பார்த்துருக்காங்க அப்படின்னா இந்த ஆடு வளர்ப்பு தொழிலில் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றின டீட்டெயில்ஸும் நிறைய பேருக்கு ஒரு ஐடியாவாக கிடச்சிருக்கும் நம்புகிறேன். ஸோ தொடர்ந்து இந்த மாதிரி நிறையா இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ், இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான இந்த ஸ்டார்ட் அப் எக்கோசிஸ்டம் பற்றியும் அதில் ஒரு இன்வெஸ்டரை எப்படி பிச் பண்ணுறது, இன்வெஸ்ட்மெண்ட் வாங்கினதுக்கப்புறம் அடுத்தடுத்த ஸ்டேஜ் இந்த மாதிரி இன்னும் வேறு வீடியோவில் உங்கள்கிட்ட பேசணும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. தேங்க்யூ வெரி மச்.